அனைவருக்கும் வணக்கம். போர்டு தெரியுதுங்களா? வாய்ஸ், ஆடியோ, வீடியோ தெளிவா தெரியுதுங்களா? வணக்கம் மேடம். வணக்கம் சார். ஆடியோ கேக்குதுங்களா? ஒரு நிமிஷம். சரி, ஓகே. இப்போ வீடியோ, ஆடியோ கிளியரா இருக்குங்களா? சரி, ஓகே. நம்ம இப்ப லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம் அப்படின்னா, இப்ப கடைசி ஒரு 3 கிளாஸ். கடைசி 3 கிளாஸ்ல பாத்தீங்கன்னா, இந்த போர்கள் ஓரளவுக்கு முடிச்சிருப்போம். சரிங்களா? கர்நாடகா போர்ல ஒரு 3 போர் பார்த்திருப்போம். மைசூர் போர், அதுக்கப்புறம் இந்த பிளாசி போர், பக்சார் போர், இருட்டாயிரத்து வீர சம்பவம். அதை தொடர்ந்து சரிங்களா, ரொம்ப முக்கியமான டாபிக். இப்ப அந்த அந்த போர்கள்லாம் பெரும்பாலான போர்கள் வெளியில பார்த்தோம். பெரும்பாலான போர்கள் எங்க பார்த்தோம்? தமிழ்நாடு தாண்டி வெளியில பார்த்தோம் இல்லையா? முக்கியமான டாபிக். இது டிஎன்பிஎஸ்சில யூனிட் 8ல கவர் ஆகும். அது இல்லாம எல்லா வருஷமும் எஸ்ஐல இந்த கொஸ்டின்ஸ் இருக்கும். எல்லா வருஷம் எஸ்ஐல கொஸ்டின்ஸ் இருக்கும். 2022 எஸ்ஐ அந்த 750 பேர் எடுத்தாங்க இல்லையா? அந்த சப் இன்ஸ்பெக்டர்ல ஒரு ஒரு கொஸ்டின் பேப்பர் முதல் கொஸ்டின் இருந்துச்சு. அதாவது பூலித்தேவர் எந்த பகுதியை ஆட்சி செய்தான்னு சொல்லிட்டு முதல் கொஸ்டினா கொடுத்திருந்தாங்க. அப்போ எஸ்ஐக்கும் பிசிக்கும் சரிங்களா, போலீஸ் பொறுத்த வரைக்கும் டிஎன் விசாரிப்பில ரொம்ப முக்கியமான டாபிக். அதை தொடர்ந்து சரிங்களா, அதை தொடர்ந்து டிஎன்பிஎஸ்சி இருக்கும் இல்லையா? டிஎன்பிஎஸ்சில ரொம்ப முக்கியமான டாபிக் இந்த யூனிட் 8ல வரும். யூனிட் 8ல பாக்குறப்போ இது திரும்ப இன்னொரு முறை இதை பார்ப்போம். இது கூடவே வந்து மைசூர் போர் பார்ப்போம். அதுக்கப்புறம் அந்த பெருங்கழகம் இருக்கும் இல்லையா, பெரும் புரட்சி, அதையும் ஒரு முறை பார்ப்போம். சரிங்களா? இப்போ ஆடியோ மட்டும் கொஞ்சம் மீட் பண்ணிக்கோங்க. ஆடியோ வீடியோ மீட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த கிளாஸ் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. இப்போ அது தொடர்ந்து இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த தென்னிந்திய கிளர்ச்சி, தென்னிந்திய கழகம், இது வந்து தொடக்க காலத்துல தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான கிளர்ச்சிகள்ல ஒண்ணு. சரிங்களா? இது பெரும்பாலும் நம்ம நோட்ஸ் எடுத்து படிக்கிற மாதிரி இருக்காது. சரிங்களா? அப்போ வரலாறுல முன்னாடி பார்த்தா அந்த ஆன்சர் இந்தியாலாம் நோட்ஸ் இருந்தா தான் படிக்கிற மாதிரி இருக்கும். இடைக்கால இந்தியா வந்து அந்த நபர்கள் பேர் தெரிஞ்சிருந்தா ஓரளவுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி இருந்திருக்கும். பட் இதை பொறுத்த வரைக்கும் இந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், இந்த வரலாறு பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா, முழுமையாக சரிங்களா புரிதல் இருந்தாவே போதுமானது. இதுக்கு நம்ம ஒரு நோட்ஸ் எடுத்து படிக்கணுமானா படிக்க தேவையில்லை. சரிங்களா? முழுமையா நமக்கு ஒரு புரிதல் இருந்துச்சு அப்படின்னா முடிச்சிடலாம். இதுல உங்களுக்கு பாக்குறப்ப நிறைய கசகசன்னு எழுதுன மாதிரி இருக்கும். இதை 2 தடவை 3 தடவை எழுதி போட முடியும். ஏன் ஒரே ஃப்ரேம்ல வச்சிருக்க அப்படின்னா அப்பதான் உங்களுக்கு ஒரு கோர்வையா வரும். இது வந்து தமிழ்நாட்டுல ஒரு 4 பேர் மட்டும் தான் இதை பார்ப்போம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் புலித்தேவர் பார்ப்போம், அதுக்கப்புறம் வேலுநாச்சியார் அவங்கள பார்ப்போம், 3வது வீரபாண்டிய கட்டபொம்மன் பார்ப்போம், மருது சகோதரர்களை சின்ன மருது, பெரிய மருது, வெள்ளை மருது, அதுக்கப்புறம் மருது பாண்டியர்கள் அவரை பத்தி பார்ப்போம். அது இல்லாம தீரன் சின்னமலை, தீரன் சின்னமலை சொல்லிட்டு ஒரு 5 to 6 நபர்கள் தான் இந்த இந்த கிளாஸ்ல பார்ப்போம். சரிங்களா? தனித்தனியா எழுதி பெருசு பெருசா எழுதி போட்டு நடத்தினப்போ உங்களுக்கு ஓரளவு கோர்வையா வராது. அதனாலதான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, ஒரே ஃப்ரேம்ல ஒரே போர்டுல முடிச்சிருக்கேன். நீங்க இதுல நோட்ஸோ வேற எதுவுமே எழுத தேவையில்லை. சரிங்களா? நோட்ஸ் எழுத தேவையில்லை, வேற எதுவுமே பண்ண தேவையில்லை. புக்கெல்லாம் முடிச்சுட்டு ஒரு முறை நான் சொல்றதை கவனிச்சா போதும். சரிங்களா? இது பெரும்பான்மையும் நம்ம கவனிச்சாவே என்ன பண்ணிடலாம், ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இதுல ஃபர்ஸ்ட் என்னன்னா, இந்த இந்த கிளாஸுக்கு போறதுக்கு முன்னாடி, இதுக்கு இந்த கிளாஸுக்கு நம்ம உள்ள போறதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு வழி இருக்கு. என்னன்னா, இதுல பாளையக்காரர்கள் ஒண்ணு கொடுத்திருப்பாங்க. இதுல ஸ்கூல் புக்ல 8th போட்டிருப்பாங்க, பாளையக்காரர்கள் முறை அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. யாருக்காவது பாளையக்காரர்கள் என்னன்னு தெரியுமா? பாளையக்காரர்கள் யாருக்காவது என்ன தெரியுமா? லைக் அது நமக்கு எளிமையா புரியுற மாதிரி இருந்தா ஒரு கலெக்டர் மாதிரி. சரிங்களா? வரிய ஒரு இப்ப ரொம்ப சிம்பிளா கலெக்டரோட பணி என்ன? மக்கள்கிட்ட இருந்து வரியை வாங்கி அரசாங்கத்துக்கு கொடுக்குறாங்க இல்லையா? அது போலதான் இந்த இந்த பாளையக்காரர் முறை அப்படிங்கிறது. சரிங்களா? ஒரு குறு, அதாவது எக்ஸாம்பிளுக்கு ஒரு இடத்துல ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். ஒரு 1000 மக்கள் இருக்காங்க, 1000 மக்கள் இருக்காங்க. அந்த மக்களை ஒரு பேரரசு என்ன பண்றாங்க, ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பேர் எடுத்து என்ன பண்றாங்க, ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஒரு அரசரால 1000 மக்கள் தேவைகளையும் பூர்த்தி பண்ண முடியாது. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒவ்வொரு பகுதிக்கும் 100 100 பேரா பிரிக்கிறார். அந்த மாதிரி ஒரு 10 பேர் பிரிக்கிறாரு. இப்ப இந்த 100 100 பேர் 100 100 மக்களுக்கும் ஒரு அதிகாரியை போடுறாரு. அந்த ஒரு அதிகாரி இருக்காங்க இல்லையா, அவங்க பேர் தான் பாளையக்காரர்கள். ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா, ஒரு பெரிய ஏரியாவை கரெக்டா டெவலப் பண்ணி அதுக்கு ஒரு நபரை போடுறாங்க. அந்த நபர் என்ன பண்ண போறாரு, மக்கள் இருந்து வரியை வாங்கி யாருக்கு கொடுக்க போறாங்க, அரசாங்கத்தை கொடுக்க போறாங்க. அரசாங்கம் அப்படிங்கிறது அங்க இருக்க அந்த அரசர்களை சொல்றேன். சரிங்களா? அவங்களுக்கு இந்த வரியை கொடுக்க போறாங்க. அதோட பேரு தான் இந்த பாளையக்காரர்கள். இதனை தொடர்ந்து சரிங்களா, ஒருத்தர் வந்து நான் வரி கட்ட மாட்டேன்னு சொல்லி சண்டை போடுறாங்க. ஒருத்தர் ஆனா ஆங்கிலேயருக்கு வரி கட்ட மாட்டேன் அப்படின்னு சண்டை போடுவாங்க. சரிங்களா? அது தமிழ்நாட்டுல நடந்த முக்கியமான கிளர்ச்சியில முதல் கிளர்ச்சி இது. சரிங்களா? இப்போ நம்ம நேரா கிளாஸ்ல போயிருவோம். பேசுறது இருக்காதுன்னு நினைக்கிறேன்.
ஓகே, இந்த பாளையக்காரர் அப்படிங்கிறது இது எப்ப முத வந்துச்சுன்னு சொல்லி கொஸ்டின் இருக்கும் சரிங்களா. அதுக்கு எழுத்துப்பூர்வமான ஆதாரங்கள் எதுவும் கிடையாது சரிங்களா. வரலாற்று வாய்மொழி ஆதாரங்கள் இருக்கே தவிர்த்து இந்த வருஷம் இந்த நாள் தான் வந்து என்ன பண்ணாங்க, இந்த பாளையக்காரங்க கான்செப்டை கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு அதிகாரமும் வரலாறும் கிடையாது சரிங்களா. ஃபர்ஸ்ட் இது யார் கொண்டு தான் இது வரைக்கும் நம்புறோம் பாத்தீங்கன்னா வாரங்கல் அரசன் அப்படின்னு சொல்லிட்டு வாரங்கல் பகுதியை ஆண்ட ஒரு அரசர் ஒருத்தர் இருக்காரு சரிங்களா. வாரங்கல் பகுதியை ஆண்ட ஒரு அரசர் இருக்காரு, அவர் பேரு பிரதாபருத்திரன். இந்த பிரதாபருத்திரன் தான் இந்த பாளையக்காரங்க கான்செப்டை எடுத்துட்டு வந்ததா இப்ப வரைக்கும் என்ன பண்ணுது, வரலாறு மூலமா நம்பப்படுது. இப்ப கொஸ்டின் கேட்பாங்க, முதல் பாளையக்காரர் முறையை கொண்டு வந்தவர் யாருன்னு சொல்லி கேட்டா வாரங்கல் பகுதியை ஆட்சி செய்த பிரதாபருத்தன் அவர்களால் என்ன பண்ணுச்சு இந்த பாளையக்கார முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. இதெல்லாம் நான் சொல்றது பாத்தீங்க அப்படின்னா கிமுல சரிங்களா, கிபில அந்த 1000க்கு முன்னாடிப்பட்ட வருஷங்கள்ல இது நடந்திருக்கும். இதுக்கப்புறம் நவீன இந்தியாவில எப்ப இது வந்து ரூல் பண்றாங்க, எப்ப இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அப்படின்னா 1529 1530 புக்ல 2 வருஷமே கொடுத்திருக்காங்க. நம்ம 29 எடுத்துக்கலாம் சரிங்களா. 1529 வருஷம். இதுல விஸ்வநாத நாயக்கர் ஒருத்தர் இருக்காரு, ஒரு பேர் ரொம்ப முக்கியம், விஸ்வநாத நாயக்கர். இது யாருன்னு சொல்லி பார்த்தோங்க அப்படின்னா இந்த 1336 வருஷம் நம்ம ஒரு வகுப்பு நடத்தியிருப்போம், விஜயநகர பேரரசு சொல்லிட்டு ஒரு வகுப்பு நடத்தியிருப்போம். 1336 பொய்ச்சாளர்களை வெற்றி பெற்று ஒரு அரசு தொடங்கினாங்க. ஹரிகரர் மற்றும் புக்கர் அவங்க அரசோட பேர் வந்து விஜயநகர பேரரசு பார்த்தோம் இல்லையா. அந்த விஜயநகர பேரரசோட வழி தோன்றல் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த விஸ்வநாத நாயக்கர். விஜயநகர பேரரசின் முக்கியமான அரசர் தான் யாரு, இந்த விஸ்வநாத நாயக்கர் சரிங்களா. இந்த விஸ்வநாத நாயக்கர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த மதுரை இருக்கு இல்லையா, இந்த மதுரை அப்படிங்கிறது இப்ப இருக்க தமிழ்நாடு மொத்தமும் சொல்றது சரிங்களா. அந்த மதுரை பகுதி இந்த விஸ்வநாத நாயகருக்கு கொடுக்கப்படுது. அவர் வந்து என்ன பண்றாங்க, ரூல் பண்றதுக்காக விஸ்வநாத நாயருக்காக கொடுக்கப்படுது. இப்ப விஸ்வநாத நாயகர் என்ன பண்றாரு, அவருடைய அமைச்சர் ஒருத்தர் இருக்காரு. விஸ்வநாத நாயகர் அப்படிங்கிறது நாயக்கர், அவர் தான் மதுரை பகுதியை ரூல் பண்ண போறவரு. அதை தொடர்ந்து அவருடைய அமைச்சர் ஒருத்தர், அவர் பேரு அரியநாதர். இந்த 2 பேர் ரொம்ப முக்கியம் வரலாறுல. அவருடைய பேர் அரசர் பேர் கேட்டீங்கன்னா விஸ்வநாத நாயக்கர். விஸ்வநாத நாயக்கர் அவருடைய அமைச்சர் பேர் வந்து அரியநாதர் சரிங்களா. இவங்க 2 பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா தமிழ்நாட்டை மதுரையை ரூல் பண்றாங்க. 2 பேர் என்ன பண்றாங்க, தமிழ்நாட்டை மதுரையை ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இந்த விஸ்வநாத நாயக்கர் வந்து மதுரைங்கிறது அப்ப பெரிய ஊரு சரிங்களா, அதை அவரால் என்ன பண்ண முடியல, சரியா ரூல் பண்ண முடியல. அப்ப அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அவருடைய அமைச்சர் ஒருத்தர் இருக்காரு, அதை சொன்ன இல்லையா அரியநாதர் கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து நம்மளால சரியா ரூல் பண்ண முடியல, இவ்வளவு மக்கள் இருக்காங்க, இவ்வளவு மக்கள் என்ன பண்ண முடியல, சரியா ரூல் பண்ண முடியல. அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா முன்னாடி காலத்துல ஏதாவது அரசர் வந்து புதிய யுக்திகளை ஏதாவது கையாண்டு இருந்தாங்கன்னா சொல்லுங்க, அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆராய்ந்துட்டு அதை ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த விஸ்வநாத நாயக்கர் அவருடைய அமைச்சர் அரியநாதர் கிட்ட சொல்லுவாரு. இந்த அரியநாதர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அப்பதான் அவர் சொல்லுவாரு, வாரங்கல் அரசர் ஒரு அரசர் இருக்காரு, அவருடைய பேர் வந்து பிரதாபருத்திரன், அவரு இந்த பாளையக்காரன் ஒரு முறையை பின்பற்றதான் ஒரு வரலாறு உண்டு அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த விஸ்வநாத நாயக்கர் கேட்கிறாரு, பாளையக்கார முறைன்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறப்ப என்ன சொல்றாருன்னா, ஒரு பகுதியில பேரரசர் ஒருத்தர் தான் இருப்பாரு, அவருக்கு கீழே சின்ன சின்ன பகுதிகளை ஒருத்தர் கொடுத்துருவோம். அந்த ஒருத்தர் கொடுத்தோம் இல்லையா, அவர் என்ன பண்ணுவாருன்னா மக்கள்கிட்ட வரி பணத்தை வாங்கி அரசருக்கு கொடுப்பாரு. சொல்ல போனா மக்களுக்கும் அரசருக்கும் பாலமா இருப்பாரு. இது பேர் தான் பாளையக்கார முறை. இதை நம்ம என்ன பண்ணலாம், இங்க தமிழ்நாட்டுல இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 1539 வருஷம் 1529 வருஷம் சாரி 1529 வருஷம் அல்லது 1530 இந்த காலகட்டத்துல மதுரையை ஆட்சி செய்த நாயக்க அரசரான விஸ்வநாத நாயக்கர் என்ன பண்றாரு, தன்னுடைய அமைச்சரான அரியநாதருடன் ஆலோசித்து, இதை ஸ்கூல் புக்ல சிம்பிளா கொடுத்திருப்பாங்க, விஸ்வநாத நாயக்கர் தன்னுடைய அமைச்சரான அரியநாதருடன் ஆலோசனை செய்து முதலாக மதுரையில தான் என்ன கொண்டு வராங்க, இந்த பாளையக்கார முறையை கொண்டு வராங்க சரிங்களா. இப்ப இந்த பாளையக்கார முறை வந்துருச்சு. இந்த பாளையக்கார முறை வந்தது 1529 வந்துச்சு. கிட்டத்தட்ட இந்த பிரச்சனை இல்லையா, இந்த பிரச்சனை 1800 பக்கத்துலதான், கிட்டத்தட்ட 1750 இந்த ஆண்டு காலத்துல தான் என்ன பண்ணுது, இந்த பாளையக்காரர்கள் என்ன பண்றாங்கன்னா கிளர்ச்சியை ஏற்படுத்துறாங்க. அப்போ இதுக்கு நடுவுல ஒரு குறைஞ்சபட்சம் பாத்தீங்கன்னா 200 ஆண்டு இருக்கு. இதுக்கு நடுவுல குறைந்தபட்சம் 200 ஆண்டு இருக்கு. இந்த 200 ஆண்டும் பிரச்சனை எதுவும் இல்லையான்னு கேட்டா பிரச்சனை இல்ல. ஏன்னா இந்த 200 ஆண்டும் நம்ம பாளையக்காரர் இருக்காங்க இல்லையா, அவங்க இந்தியாவை சேர்ந்த ஏதாவது ஒரு அரசருக்கு என்ன பண்ணிருக்காங்க, வரிகளை கட்டிட்டு இருக்காங்க. அதனால அவங்களுக்கு இதுல பிரச்சனை எதுவும் கிடையாது. இந்த கரெக்டா 1600 ஆண்டுக்கு மேல 1600க்கு அப்புறம் பிரிட்டிஷ் உள்ள வராங்க இல்லையா, இப்போ பிரிட்டிஷுக்கு இந்திய அரசர்கள் வந்து என்ன பண்றது, வரியை கட்டுறதுதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. இது வரைக்கும் நான் சொன்ன வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப அப்படியே கோர்வையா கூட வாங்க. இப்ப என்ன பண்றாங்க, விஸ்வநாத நாயக்கர் என்ன பண்றாரு, அரியநாதருடன் ஆலோசனை செய்து
பாளையக்கார முறையை கொண்டு வந்தாச்சு. சரிங்களா? இவங்க கொண்டு வந்த வருஷம் கேட்பாங்க 1529. சரிங்களா? இதுக்கப்புறம் இப்படியே நாள் போயிட்டே இருக்கு. ஒரு 250 வருஷம் விளையாட்டு இருக்கு. இப்படியே போயிட்டே இருக்கு. இந்த பாளையம் பாத்தீங்கன்னா மொத்தமா 72 பாளையங்களா பிரிக்கப்பட்டிருக்கு. எத்தனை பாளையங்களா பிரிக்கப்பட்டிருக்கு? பாளையங்கள் மொத்தம் 72 பாளையங்களா பிரிக்கப்பட்டிருக்கும். இதுல நம்ம பாளையக்காரன் சொல்றோம் இல்லையா, அது போல பிரிட்டிஷ் என்ன சொல்லுவாங்கன்னா போலிக்கர், ரொம்ப முக்கியமான வார்த்தை. பாளையக்காரர்களை ஆங்கிலேயர்கள் எவ்வாறு அழைத்தனர் அப்படின்னா போலிக்கர் என்று அழைத்தனர். சரிங்களா? மொத்தம் 72 பாளையங்கள் இருக்கு. அதுல ஆங்கிலேயர்கள் அந்த பாளையங்களை எவ்வாறு அழைத்தனர் கேட்பாங்க, போலிக்கர் என்று அழைத்தனர். சரிங்களா? இதுல 72 பாளையங்கள்ல முக்கியமான பாளையம் 2 பாளையங்கள் இருக்கும். ஒண்ணு கிழக்கு பாளையம், இன்னொன்னு மேற்கு பாளையம். சரிங்களா? இல்ல 72 பாளையங்களை பிரிட்டிஷ் வந்து போலிக்கர் என்று அழைக்கினர். அதுக்கு பின்னாடி இது நம்ம நம்ம தெளிவா தெரிஞ்சிருக்கோம். இந்த பாளையம்னா அதுக்கு ஒரு பொருள் இருக்கு. பாளையம்னா அதுக்கு ஒரு பொருள் இருக்கு. ரொம்ப சிம்பிளா பாளையம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளா என்ன அப்படின்னா ராணுவ முகாம். ராணுவ முகாம். ஒரு பாளையம் கோட்டை நிறைய இடத்துல இந்த பாளையம் ஊர் வரும். அப்போ அந்த காலத்துல ராணுவ வீரர்கள் ஓய்வு எடுக்கிறதுக்காக சில இடங்களை தேர்வு செய்திருப்பாங்க. அதுக்கு பேர் தான் என்ன பண்ணிருப்பாங்க, பாளையம் சொல்லி இருப்பாங்க. சரிங்களா? இப்ப இந்த பாளையம் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பேர் என்ன கேட்டா ராணுவ முகாம் அல்லது சிற்று அரசர்கள் ஆட்சி செய்யும் பகுதி. பாளையம் என்ன அர்த்தம், ராணுவ முகாம் அல்லது சிற்று அரசர்கள் ஆட்சி செய்யும் பகுதி. இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுச்சா? இதுக்கப்புறம் முக்கியமான 2 பாளையங்கள் கிழக்கு பாளையம், மேற்கு பாளையம். கிழக்கு பாளையம், மேற்கு பாளையம். ரொம்ப சிம்பிளா பாளையம்னு ஒண்ணு கிடையாது. அரசர்களுக்கும் மக்களுக்கும் நடுவுல ஒரு ஆள் வந்து என்ன பண்ணும், வரி வாங்க போறாங்க. இது முத கொண்டு வந்து யாருன்னு கேட்டா 1529 வருஷம் விஸ்வநாத நாயக்கர் அப்படிங்கிற விஜயநகர பேரை சேர்ந்த ஒரு நாயக்க அரசர் என்ன பண்றாரு, இதை வந்து தமிழ்நாட்டுல இம்ப்ளிமெண்ட் பண்றாரு. யாரோட உதவியோட கேட்டா அரியநாதன் அப்படிங்கிற அவருடைய அமைச்சரோட உதவியால இது என்ன பண்றாங்க, தமிழ்நாட்டுல நடைமுறைப்படுத்துறாங்க. மொத்தம் 72 பாளையங்கள் இருக்கும். மொத்தம் 72 பாளையங்கள் இருக்கும். இது ஆங்கிலேயர்கள் இந்த பாளையக்காரர்களை போலிக்கர் என்று அழைத்தனர். சரிங்களா? இது வரைக்கும் நமக்கு புரிந்தால் போதுமானது. இப்ப அப்படியே வந்துருங்க. ஸ்கூல் புக்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோனையும் பூலித்தேவர் ஒரு நபரோட பேர் கொடுத்திருப்பாங்க. வரலாறுல ரொம்ப முக்கியமான பேர் இந்த பூலித்தேவர். ஏன்னா ஆங்கிலேயர் ஆட்சி ஒரு 250 வருஷம் ஆங்கிலேயர் என்ன பண்றாங்க, ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க இல்லையா. சொல்லப்போனா 1700 சிலைகளை தான் ஆங்கிலேயர்கள் வந்து ஆட்சி பண்றதுக்கே முடிவு பண்றாங்க. அப்போ ஆங்கிலேயர்களை எதிர்த்து முத ஒரு அரசர், இந்திய அரசர் என்ன பண்றாரு, போர் பண்றாரு. முத ஒரு இந்திய அரசர் என்ன பண்றாரு, ஆங்கிலேய எதிர்க்கிறாரு. சோ அப்படி எதிர்க்கிறாரு இல்லையா, அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த பூலித்தேவர். இந்த பூலித்தேவர் வரலாறு ரொம்ப முக்கியம். எவ்வளவோ அரசர்கள் இருக்காங்க, எவ்வளவோ பேர் இருக்காங்க, அவங்க யாரும் ஆங்கிலேய எதிர்த்து போர் பண்ணவே இல்லை. முத ஆங்கிலேயருக்கு நான் கப்பம் கட்ட மாட்டேன், ஆங்கிலேயருக்கு நான் வரி விதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னது யாருன்னு கேட்டா இந்த பூலித்தேவர். ஃபர்ஸ்ட் இவர் ஏன் எதிர்க்கிறாரு நமக்கு ஒன்று தெரியணும் இல்லையா. எடுத்தோன்னே அவர் எதிர்க்கிறாருன்னு கேட்டா அப்படி ஒன்று பண்ண மாட்டாங்க. இவங்க எதிர்க்கிறதுக்கு ரீசன் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கொஞ்சம் ப்ரீவியஸ் கிளாஸுக்கு வாங்க. இந்த கர்நாடகா போர்னு ஒரு போர் பார்த்தோமா, 3 கர்நாடகா போர் பார்த்தோமா. அதுல இரண்டாவது கர்நாடகா போர்ல இரண்டாவது போர், இரண்டாவது கர்நாடகா போர்ல இரண்டாவது போர் என்ன போர் சொல்ல முடியுமா? ஆற்காடு போர். ஆற்காடு போர்ல யார் வெற்றி பெற்றா? ராபர்ட் கிளைவ். யார் இப்ப புதுசா நவாபாக மாற்றினாரு? வெரி குட். இப்ப இது தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு இந்த கதை ஈஸி. இதுக்கு முன்னாடி வரைக்கும் சரிங்களா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த முகமது அலி வெற்றி பெறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியர்களை ஏதோ ஒரு அரசர் தான் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, இங்க வந்து பாளையக்காரர்களா திகழ்ந்து இருப்பாங்க. அவங்க தான் என்ன பண்ணிருப்பாங்க, வரி வசூல் செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க இல்லையா. இப்போ இந்த முகமது அலி, ராபர்ட் கிளைவ் வெற்றி பெற்ற பின்னாடி முகமது அலிய பாளையக்காரரை வைக்கிறாங்க. எதோட பாளையக்காரரை வைக்கிறாங்க, ஆற்காடோட நவாபா வைக்கிறாங்க. நவாபோட வேலை என்ன, இந்த மாதிரி வரி வாங்குறதா நவாபோட வேலையா இருக்கும். சரிங்களா? இப்போ முத ஆற்காடு நவாப் பண்ணிட்டாரு இல்லையா, யாரு, முகமது அலி வந்துட்டார் இல்லையா. இப்ப முகமது அலி கிட்ட ராபர்ட் கிளைவ் ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் தானே உன்னை வெற்றி பெற வச்சேன், அதாவது ராபர்ட் கிளைவ் நான் தானே உன்னை வந்து இந்த ஆற்காடோட நவாபா மாத்தினேன். அப்போ உன்னோட பணிக்கு கீழே தானே வருது இந்த மக்கள்கிட்ட போய் வரி வாங்குற அந்த இதெல்லாம், அந்த வரி வாங்குற அந்த சட்டமா யார்கிட்ட இருக்கு, உங்ககிட்ட தானே இருக்கு. அப்ப எனக்கு என்ன பண்ணு, நான் உன்னை உட்கார வச்சிருக்கேன் இல்லையா இந்த நவாப் பதவியில, அப்ப நீ எனக்கு என்ன பண்ற, நான் தான் வரி வாங்கணும், அந்த உரிமையை என்ன பண்ணு ராபர்ட் கிளைவ் எனக்கு பிரிட்டிஷ்க்கு கொடு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இப்ப முகமது அலி என்ன பண்றாரு அப்படின்னா, சரி உன்னாலதான் நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல நவாப்பா வந்திருக்கேன், ஆற்காடு நவாப்பா நான் மாறி இருக்கேன், அப்போ இந்த வரி வாங்குற இந்த உரிமை இருக்கும் இல்லையா, அது பிரிட்டிஷ் உங்களுக்கு நான் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு முகமது அலி என்ன பண்றாரு, பிரிட்டிஷுக்கு இந்த வரி வாங்கும் உரிமையை கொடுக்கறாரு. சரிங்களா? வரி வாங்கும் உரிமை இப்பதான் என்ன ஆகுது, இந்தியர்கள்ட்ட இருந்து பிரிட்டிஷ் கைக்கு மாறுது. இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுதா? இப்போ அந்த பிரிட்டிஷ் கைக்கு அந்த வரி வாங்கும் உரிமை மாறிடுச்சு இல்லையா. இப்போ கரெக்டா அந்த ஆற்காடு நவாபு கீழே தான் இங்க இருக்கிற அந்த புலித்தேவர் வராரு. சரிங்களா? இந்த புலித்தேவர் யாரு கீழே வராரு, ஆற்காடு நவாபு கீழே தான் வராரு. இப்ப இந்த ஆற்காடு நவாபு யார் கண்ட்ரோல் இருக்குது, ராபர்ட் கிளைவோட கண்ட்ரோல் இருக்குது. இப்ப ராபர்ட் கிளைவ் யாரு, பிரிட்டிஷை சேர்ந்த ஒரு படைத்தளபதி. அப்ப அவர் படைத்தளபதி தான் பிரிட்டிஷ் சேர்ந்த ஒரு படைத்தளபதி. சரிங்களா? இப்போ புலித்தேவர் என்ன பண்றாரு அப்படின்னா, புலித்தேவர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளா, திருநெல்வேலி மாவட்டம் இருக்கு இல்லையா, இப்ப இருக்க திருநெல்வேலி மாவட்டத்துல நெற்கட்டும் சேவல், இது ப்ரீவியஸ் கொஸ்டின் 2022 எஸ்ஐ கொஸ்டின். புலித்தேவர் எந்த பகுதியை ஆட்சி பண்ணார் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. புலித்தேவர்
திருநெல்வேலி மாவட்டம் நெற்கட்டும் செவல் என்னும் பகுதியை ஆட்சி பண்ணியிருப்பார். சரிங்களா? அந்த அந்த பகுதியை ஆட்சி பண்ணக்கூடிய பாளையக்கார செங்கல்தோர் யாருன்னு கேட்டா புலித்தேவர். இப்போ இந்த ராபர்ட் கிளைவ் இருக்காரு இல்லையா, ராபர்ட் கிளைவ் அவர்கிட்ட இந்த வரி வசூல் வாங்கும் உரிமை வந்துருச்சு. இப்ப இந்த மாதிரி ராபர்ட் கிளைவோட ஆளு வந்து என்ன பண்ணுவாங்க, வரி வசூல் பண்ணுவாங்க. இந்த செய்தி புலித்தேவருக்கு சொல்லப்படுது. இந்த மாதிரி வந்து இனிமேல் வந்து பிரிட்டிஷ்காரங்க தான் வரி வசூல் வாங்குவாங்களாமா, வரியெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், நம்ம மக்கள்கிட்ட கலெக்ட் பண்ணி பிரிட்டிஷ்ல கொடுக்கணுமாமா அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு இது வந்து புலித்தேவர்கிட்ட சொல்றாங்க. இப்ப புலித்தேவர் என்ன சொல்றாருன்னா, ஒருபோதும் நான் என்ன பண்ண மாட்டேன், ஆங்கிலேயருக்கு வரி கட்ட மாட்டேன், வெளிநாட்டுல இருந்து வந்தவங்க என்ன பண்ண மாட்டேன், நான் வந்து வரி கட்ட மாட்டேன், வரி நான் வாங்குறேன் இல்லைன்னா என் மக்களுக்கு அதை நான் செலவு செய்யறேன், நான் ஆங்கிலேயருக்கு கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு, ஆங்கிலேய எதிர்த்து ஒரு போர் குரல் எழுப்புறாரு. உடனே ஆங்கிலேயருக்கு நல்லா தெரியும், புலித்தேவரை பத்தி ஆங்கிலேயருக்கு பயங்கரமா தெரியும். ஏன்னா புலித்தேவர் ஒரு நபர் 100க்கு மேற்பட்ட ஆளுகளை அடிக்கக்கூடிய அளவுக்கு வலிமை சார்ந்தவர். சரிங்களா? அவ்வளவு வலிமை பெற்றவர் புலித்தேவர். இப்ப பிரிட்டிஷ் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம நினைச்சா புலித்தேவர் கண்டிப்பா என்ன பண்ண முடியாது, எதிர்க்க முடியாது. நம்ம நினைச்சா புலித்தேவரை கண்டிப்பா என்ன பண்ண முடியாது, எதிர்க்கவே முடியாது. ஆனா புலித்தேவருக்கு பயத்தை காட்டலாம், புலித்தேவருக்கு என்ன பண்ணலாம், பயத்தை காட்டலாம் சொல்லிட்டு இப்ப பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த அலெக்சாண்டர் ஹெரன், சரிங்களா, அவர் பேர் வந்து அலெக்சாண்டர் ஹெரன் சொல்லிட்டு ஒரு நபர், சரிங்களா, அந்த நபரை கூப்பிடுறாங்க. பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்றாங்க, அலெக்சாண்டர் ஹெரன்ங்கிறது ஒரு படை தளபதி, அவரை கூப்பிடுறாங்க. அவர் கூப்பிட்டு இந்த மாதிரிப்பா, இந்த மாதிரி புலித்தேவர் வந்து நமக்கு என்ன பண்ண மாட்டாராமா, வரி வந்து கட்ட மாட்டாராமா, நீ என்ன பண்ண, அவரை எதிர்த்து போர் பண்ணி போகாத, நீ அவருக்கு முன்னாடி ஒரு பாளையம் இருக்கும் இல்லையா, அதாவது திருநெல்வேலிக்கு முன்னாடி இருக்கிற பாளையத்தோட பேர் என்னது, மதுரை பாளையம். அந்த மதுரை பாளையத்துல ஒரு பாளையக்காரர் இருக்காரு, நீங்க அவரை எதிர்த்து போய் போர் பண்ணுங்க, அந்த மதுரை பாளையக்காரர் வெற்றி பெறுங்க. நீங்க ஒருவேளை மதுரை பாளையக்காரர் வெற்றி பெற்றுட்டீங்கன்னா அந்த பயம் யாருக்கு போயிடும், புலித்தேவருக்கு போயிடும். புலித்தேவர் ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணிடுவாரு, நமக்கு வரியை கட்டிடுவாரு அப்படிங்கிற மாதிரி பிரிட்டிஷ்காரங்க இந்த ஹெரன் சொல்றாங்க. அலெக்சாண்டர் ஹெரன் கிட்ட பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்றாங்க, இந்த மாதிரி ஒரு செய்தியை சொல்றாங்க. ஆனா ஹெரன் வந்து பயப்படுறாரு, இல்லைங்க நான் போக மாட்டேன், புலித்தேவரை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், நான் போனேன்னா புலித்தேவர் என்ன பண்ணிடுவாரு, கண்டிப்பா என்ன கொன்றுவாரு, நான் கண்டிப்பா புலித்தேவர்கிட்ட போக மாட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே இங்க பிரிட்டிஷ் என்ன சொல்றாங்க ஹெரன்ட்ட, இல்ல இல்ல நீ வந்து அங்க நெற்கட்டும் சேவல் போனாதான் புலித்தேவர் உன் மேல என்ன பண்ணுவாரு, போரிடுவாரு, நீ நெற்கட்டும் சேவலுக்கு போக வேணாம், நீ எங்க போற, மதுரைக்கு போ, மதுரையில வெற்றி பெற்று, உன்னுடைய வெற்றி புலித்தேவருக்கு ஒரு பாடமா இருக்கும், அதை பார்த்தா அவர் பயந்துருவாரு அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாங்க, பிரிட்டிஷ்காரங்க ஒரு பொய் கணக்கு போடுறாங்க. உடனே இவரும் இந்த அலெக்சாண்டர் ஹெரனும் என்ன பண்றாரு, மதுரை நோக்கி படையெடுத்து போறாரு. ஆற்காடுல இருந்து தன்னுடைய படைகளை கூட்டிட்டு எங்க போறாரு, மதுரை நோக்கி படையெடுத்து போறாரு. சரிங்களா? அந்த போர் தடுப்புல இதுதான் வந்து புலித்தேவருக்கு எதிராக இருக்கப்பட்ட முதல் போர். சரிங்களா? நேரடியாக சண்டை இருக்காது, பட் இதுதான் அவர் மேல இருக்கக்கூடிய முதல் போர். இந்த போர்ல மதுரை பாளையக்காரர் தோத்து போயிடுறாரு. தோத்து போயிடுறாரு. இப்போ பிரிட்டிஷ் வெயிட் பண்ணி பாக்குறாங்க புலித்தேவர் ரியாக்ஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. புலித்தேவர் அதை கண்டுக்க கூட இல்லை. அவர் என்ன பண்றாரு, தான் உண்டு தான் வேலை ஒன்று சொல்லி அவர் போயிட்டே இருக்காரு. புலித்தேவர் இந்த பிரிட்டிஷ் வெற்றி பெற்றதை பத்தி ஒரு சொல்லி யோசிக்கல. இப்போ உடனே பிரிட்டிஷ் வந்து ஒரு மாதிரி கோவம் வந்துருச்சு. அது எப்படி, நான் வந்து மதுரை பாளையக்காரர் வெற்றி பெற்றிருக்கேன், புலித்தேவர் வந்து என்னை பார்த்து பயந்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மறுபடியும் அலெக்சாண்டர் ஹெரனை கான்டாக்ட் பண்றாங்க. கான்டாக்ட் பண்ணி என்ன சொல்றாங்க, நீ போர் பண்ணி எங்க போற, நீ போர் பண்ணி அங்க போயிரு, எங்க நெற்கட்டும் சேவலுக்கே போயிரு, புலித்தேவர் ஆட்சி பண்றாரு இல்லையா அந்த பகுதிக்கு என்ன பண்ணு, போர் பண்ணி போங்கிறாங்க. இப்ப புலித்தேவர் வலிமையை பாருங்களேன். புலித்தேவர் கண்டுக்கவே இல்லை, பிரிட்டிஷை பார்த்து புலித்தேவர் ஒரு பொருட்டாக மதிக்கல. இந்த ஹெரன் என்ன பண்றாரு, அங்க போக சொல்றாங்க, ஹெரனை அங்க போக சொல்றாங்க. ஹெரன் ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு, நான் அங்க போக மாட்டேன், நான் போனேன் என் உயிர் போயிடும், அதனால என்ன பண்ண மாட்டேன், கண்டிப்பா அங்க போக மாட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே பிரிட்டிஷ்காரங்க என்ன சொல்றாங்க, ஒருவேளை நீ போகலன்னா உன் பதவி வந்து நாங்க பறிச்சிருவோம், இந்த ராணுவ தளபதினு ஒரு பதவி இருக்கு இல்லையா, அந்த பதவி நாங்க என்ன பண்ணிடுவோம், பறிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பயம் காட்டுறாங்க. பதவியா உயிரா அப்படிங்கிற பயத்தை யாரு காட்டுறாங்க, ஹெரனுக்கு பிரிட்டிஷ்காரன் காட்டுறாங்க. இப்போ இவரு ஹெரன் என்ன முடிவு பண்ணிருப்பாரு அப்படின்னா, எனக்கு உயிர் தான் முக்கியம், எனக்கு இந்த பதவி போனா போயிட்டு போகுது, எனக்கு என்ன முக்கியம், உயிர் தான் முக்கியம் சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு, பின்வாங்கிடுறாரு. யாருக்கு எதிரான முதல் போர்ல, புலித்தேவருக்கு எதிரான முதல் போர்ல ஹெரன் என்ன பண்ணிடுறாரு, பின்வாங்கி போயிடுறாரு. இப்ப பிரிட்டிஷ்க்கு சரியான அடி விழுந்துருது. என்னடா, நம்ம நாட்டுல பெரிய படை தளபதி இந்த அலெக்சாண்டர் ஹெரன், அவரு இந்தியாவை சேர்ந்த ஒரு சிற்று அரசர், ஏது பாளையக்காரர் தானே அவரு, ஒரு பாளையக்கார எதிர்த்து போர் பண்ணி போக மாட்டேங்கிறான், திரும்ப அங்க போயிட்டான், இங்கிலாந்துக்கே போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, அப்போ பிரிட்டிஷ்ல இருந்து யாரும் எதிர்க்க முடியாது, பிரிட்டிஷ்ல இருந்து யாரும் புலித்தேவர் எதிர்க்கிறதுக்கு முன் வர மாட்டாங்க. அப்ப இந்தியாவை சேர்ந்த, தமிழ்நாட்டையே சேர்ந்த யாரா ஒருத்தர், சரிங்களா, யாரா ஒருத்தர் அந்த பாளையத்துக்குள்ள இருக்க யாரா ஒருத்தர் என்ன பண்ண முடியும், புலித்தேவரை எதிர்க்க முடியும். அப்படி யாரா ஒருத்தர் இருக்காங்களான்னு சொல்லிட்டு தேடுறாங்க. அப்ப யாரா இருக்காங்கன்னு சொல்லிட்டு தேடுறாங்க. அப்ப ஒரு ஆள் கண்ணில் மாட்டுறாரு. அவர் பேர் தான் யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா மாபூஸ் கான். இந்த மாபூஸ் கான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா, யாருக்கா தெரியுமா மாபூஸ் கான் யாருன்னு சொல்லிட்டு, மாபூஸ் கான் யாருன்னு யாருக்கா தெரியுமா? மருதநாயக வேற சார், மருதநாயக வேற, மாபூஸ் கான் வேற. வெரி குட். ஆர்காட் நவாப் ஒருத்தர் பார்த்தோம் இல்லையா, ஆர்காட் நவாப் யாரு, முகமது அலி ஒருத்தர் பார்த்தோம் இல்லையா, அவரோட பிரதர். முன்னாடி பார்த்து அந்த கர்நாடகா போற வெற்றி பெற்றாருன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, முகமது அலி, சரிங்களா, அன்வருதீனோட பையன். அந்த அன்வருதீனோடைய பையனுக்கு அடுத்த பையன், சரிங்களா, ரெண்டாவது பையன். அதுதான் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த மாபூஸ் கான். சரிங்களா, இந்த மாபூஸ் கான் பிரிட்டிஷ் போய் பேசுறாங்க,
என்ன சொல்லி பேசுறாங்க அப்படின்னா, உன்னுடைய அண்ணன் மாபூஸ் அண்ணன் யாரு? முகமது அலி. உன்னுடைய அண்ணன் தான் என்னவா இருக்காரு? இப்போ ஆற்காடு நவாப்பா இருக்காரு. சரிங்களா? அடுத்த இடத்துல யார் இருக்கா? மாபூஸ் கான் நீங்க தான் இருக்கிறீங்க. இப்ப நீங்க இங்க ஒருத்தருக்கு பழைய எடுத்து போய் போரிட்டு வெற்றி பெற்றுட்டீங்க. நீங்க புலித்தேவரை போய் வெற்றி பெற்றுட்டீங்கன்னா உங்களோட புகழ் மற்ற பாளையங்களுக்கு எல்லாம் பரவும். உங்க அண்ணனுக்கு அடுத்த இடத்துல யார் இருக்கிறீங்க? நீங்க தான் இருக்கிறீங்க. அப்ப அண்ணனுக்கு அடுத்து நவாப்பா யார் வர முடியும்? நீங்க தான் வர முடியும் சொல்லிட்டு என்ன பண்றாங்க? மாபூஸ் கானுக்கு ஆசை காட்டுறாங்க. இந்த மாபூஸ் கான் வேற, மருதநாயகம் வேற, நல்லா புரிஞ்சுங்க. சரிங்களா? அவர் பேர் யூசுப் கான், இது பேர் மாபூஸ் கான். சரிங்களா? இந்த மாபூஸ் கான் என்ன பண்றாரு அப்படின்னா, உடனே யோசிக்கிறாரு, அண்ணனுக்கு அடுத்த இடத்துல நம்ம தானே இருக்கோம் இல்லையா? யாரு? ஆர்கா நவாப் இருக்கிற இடத்துக்கு அப்புறம் யார் இருக்கா? நான் தான், மாபூஸ் கான் தான் இருக்கேன். ஒருவேளை நான் புலித்தேவர் வெற்றி பெற்றா, புலித்தேவர் தோக்கடிச்சுட்டா என்ன ஆயிரும்? அடுத்த நவாப்புங்கிற பதவி போட்டியே இல்லாம நான் என்ன பண்ணிடலாம், உள்ள போய் உட்காந்துடலாங்கிற மாதிரியான எண்ணம் இந்த மாபூஸ் கானுக்கு வந்துருச்சு. சரிங்களா? இப்போ மாபூஸ் கான் போர் எடுத்து வராரு. ஆனா மாபூஸ் கான் மட்டும் வரல, மாபூஸ் கான் கூட பிரிட்டிஷோட படைகளும் வருது. இப்போ நம்மளோட புலித்தேவர்கிட்ட படைகள் ரொம்ப கம்மியா இருக்கு. புலித்தேவர்கிட்ட படைகள் ரொம்ப கம்மியா இருக்கு. ஆனா மாபூஸ் கான்கிட்ட படைகள் அதிகமா இருக்கு. ஏன்னா மாபூஸ் கானோட படை இருக்கு, அதாவது ஆர்காட் நவாபோட படை இருக்கு, பிரிட்டிஷ்காரங்களோட படை இருக்கு. ரெண்டு படையும் சேர்ந்து எங்க வருது? நெற்கட்டும் சேவல் திருநெல்வேலி நோக்கி வந்துட்டு இருக்கு. இப்போ இவரு இருக்காரு இல்லையா, புலித்தேவர் என்ன பண்றாருன்னா, அப்போ இப்ப இருக்க திருவாதாங்கூர், கரெக்டா சொல்ல போனோம்னா கேரளா. சரிங்களா? கேரளா இருக்க திருவாதாங்கூர் அப்படிங்கிற ஒரு 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 பகுதியோட அரசர். சரிங்களா? அங்க இருக்க ஒரு ஜமீன்தார், அவர்கிட்ட புலித்தேவர் வந்து ஹெல்ப் கேட்கிறாரு. இந்த மாதிரி மாபூஸ் கான் என்ன பண்றாரு, என் மேல போர் தொடுத்து வராரு. இந்த மாபூஸ் கானுக்கு பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்றாங்க? ஹெல்ப் பண்றாங்க. அவங்க கிட்ட நிறைய படைகள் இருக்கு, என்கிட்ட படைகள் எண்ணிக்கை ரொம்ப கம்மியா இருக்கு. நீங்க இந்த திருவாதாங்கூர் அரசர் நீங்க இருக்கீங்களா, நீங்க கொஞ்சம் படைகள் கொடுத்து எங்களுக்கு உதவினீங்கன்னா எனக்கு ரொம்ப உதவியா இருக்குன்னு சொல்லிட்டு புலித்தேவர் அந்த கேரளாவை சேர்ந்த திருவாரூர் அந்த பகுதியை சேர்ந்த அந்த ஜமீன்தார், அந்த அரசர் கிட்ட என்ன பண்றாரு? ரெக்வஸ்ட் பண்றாரு. உடனே அவர் என்ன பண்றாருன்னா, நீங்க படையை எடுத்துட்டு போங்க புலித்தேவர் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ திருவாரூர் அந்த அரசர் உதவியோட புலித்தேவர் என்ன பண்றாரு? பெரும் படைகளை திரட்டுறாரு. நல்லா புரிஞ்சுக்கிறோம், பெரும் படைகளை கேரளா அரசர் உதவியோட என்ன பண்றாரு? இவர் திரட்டி வச்சிருக்காரு. இப்போ மாபூஸ் கான் என்ன பண்றாரு? ஆப்போசிட்ல போர் எடுத்து வராங்க. இந்த போர்ல இதான் முத ஒரு போர் நடக்குது. இந்த போர் தான் களக்காட்டு போர். களக்காட்டு போர் யாருக்கும் யாருக்கும் இடையே நடைபெற்றது சொல்லி கேட்பாங்க. இது டிஎன்பிசியோட ப்ரீவியஸ் கொஸ்டின். களக்காட்டு போர் யாருக்கும் யாருக்கும் இடையே நடைபெற்றது சொல்லி கேட்பாங்க. மாபூஸ் கானுக்கும், மாபூஸ் கான் யாரு? ஆர்காட் நவாபோட தம்பி, மாபூஸ் கானுக்கும் புலித்தேவருக்கும் இடையே நடைபெற்றது. இதுதான் புலித்தேவர் நேரடியா சண்டைக்கிற முதல் சண்டை. முதல் சண்டையில சண்டை நடந்திருக்காது. அந்த ஆள் யாரு? அந்த அலெக்சாண்டர் ஹெரன் பயந்து ஓடி இருப்பாரு. இந்த சண்டையில தான் என்ன நடக்குது? யாரு? மாபூஸ் கானும் புலித்தேவரும் நேருக்கு நேர் நின்று சண்டை பண்றாங்க. நேருக்கு நேர் நின்று சண்டை பண்றாங்க. இந்த சண்டையில வெற்றி பெற்றது யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா புலித்தேவர் தான் வெற்றி பெற்றார். சண்டையில வெற்றி பெற்றது யாரு? புலித்தேவர் வெற்றி பெற்றார். மாபூஸ் கான் தோல்வியை தழுவுறார். மாபூஸ் கான் என்ன பண்றாங்க? தோல்வியை தழுவுறார். இதுல இன்னும் முக்கியமான பாயிண்ட் மறந்துட்டேன். யாருக்காவது புலித்தேவரோட இயற்பெயர் தெரியுமா? புலித்தேவரோட இயற்பெயர் தெரியுமா? யாருக்கா தெரியுமா? புலித்தேவரோட இயற்பெயர் தெரியுமா? நோட் பண்ணிக்கங்க. நோட் பண்ணிக்க. புலித்தேவரோட இயற்பெயர் வந்து காத்தப்பன். நோட் பண்ணிக்கங்க. காத்தப்பன்னாலும் புலித்தேவர்னாலும் ஒண்ணுதான். சரிங்களா? புலித்தேவரின் இயற்பெயர் என்னன்னா காத்தப்பன். ஒரு புக்ல கொடுத்திருப்பாங்க. காத்தப்பனுக்கும் மாபூஸ் கானுக்கும் சண்டை கொடுத்திருப்பாங்க. இந்த இடத்துல காத்தப்பன் சொல்றது புலித்தேவர் தான் சொல்றாங்க. புலித்தேவருக்கு அடுத்தபடியா இருக்கிற ஆளை சொல்லல. சரிங்களா? புக்ல படிச்சேன். காத்தப்பனுக்கும் புலித்தேவருக்கும், சரி, காத்தப்பனுக்கும் மாபூஸ் கானுக்கும் சண்டையில் காத்தப்பனை வெற்றி பெற்றார் அப்படிம்பாங்க. இந்த இடத்துல காத்தப்பன் அப்படிங்கிற யாரை சொல்றாங்க? புலித்தேவர் தான் சொல்றாங்க. சரிங்களா? அதாவது ரெண்டாவது போர்ல புலித்தேவருக்கும் மாபூஸ் கானுக்கும் சண்டை, அதுல புலித்தேவர் வெற்றி பெறார். யாரோட உதவியான்னு கேட்பாங்க? திருவாதாங்கூர் அரசரோட உதவியால் வெற்றி பெற்றார். சரிங்களா? இந்த வெற்றி பிரிட்டிஷ்காரங்களை மேலும் கோவப்படுத்துது. அது எப்படிடா, பிரிட்டிஷ்ல இருந்து ஒருத்தர் வந்தான், அவன் பயந்து ஓடிட்டான். இந்தியாவை சேர்ந்த ஒருத்தர் வரான், அவன் என்ன பண்ணிட்டான்? அவனு தோல்வியை தழுவிட்டான். சரிங்களா? இப்போ புலித்தேவர் எதிர்க்கிறதுக்கு யாருதான் இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்போ அப்ப அவங்க கண்ணில் ஒருத்தர் படுறாங்க. அப்ப அவங்க கண்ணில் ஒருத்தர் படுறாங்க. அவங்க பேரு தான் மருதநாயகம். இந்த மருதநாயகம் அப்படிங்கிறது யாருன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, இப்ப இருக்கு இல்லையா ராமநாதபுரம், ராமநாதபுரம், அந்த ராமநாதபுரத்துல பிரிட்டிஷோட படையில ஏதோ பிரிட்டிஷோட படை ஒரு படையில மட்டும் அவர் என்ன வரனா தலைமை படை வீரரா இருந்தாரு. சரிங்களா? மொத்த படைக்கு ஒரு தலைமை கிடையாது. ஒரு படைக்கு ஒரு என்ன, எக்ஸாம்பிளுக்கு குதிரை படை, இந்த காலர் படை சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு படைக்கு என்ன பண்றாரு? தலைமை ஏற்று ஒரு தளபதியா இருந்தாரு. யாருன்னு கேட்ட இந்த மருதநாயகம். மருதநாயகம் நாளடைவுல பாண்டிச்சேரி இருக்கு இல்லையா, பாண்டிச்சேரியில கிறிஸ்டின்ஸ்க்கு, சாரி, முஸ்லிம்ஸ்க்கு மதம் மாறி இருப்பாரு. பின்னாடி என்ன இருப்பாரு? அவரு மதம் மாறி இருப்பாரு. அவர் மதம் மாறி ஒரு பேர் வச்சிருப்பாங்க, யூசுப் கான். சரிங்களா? அவர் மதம் மாறி பேர் வச்சிருப்பாங்க யூசுப் கான். ஆனா அதுக்கு முன்னாடி அவரோட பேர் வந்து மருதநாயகம். எங்க வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பாரு மருதநாயகம்? ராமநாதபுரம் அரசர்கிட்ட, ராமநாதபுரம் பிரிட்டிஷ் கிட்ட ஒரு சோல்ஜரா, ஒரு படை தளபதியா பணியாற்றி இருப்பாங்க. இப்ப பிரிட்டிஷ் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த தமிழ்நாட்டுக்குள்ள செக் பண்றாங்க, யாராவது நம்மளோட புலித்தேவர் எதிர்க்கிறதுக்கு, சரிங்களா, புலித்தேவர் எதிர்த்து போரிடுறதுக்கு யாராவது வலிமை இருக்கான்னு சொல்லி பாக்குறப்போ அப்போதான் இந்த மருதநாயகம் வந்து அவங்க கண்ணில் படுறாங்க.
இது மருதநாயகம்ங்கிறது இந்த பிரிட்டிஷ் கீழே விசுவாசமா வேலை செய்யக்கூடிய ஒரு ஆளு, சரிங்களா? பிரிட்டிஷ் கீழே விசுவாசமா வேலை செய்யக்கூடிய ஒரு ஆளு. இந்த மருதநாயகம் என்ன பண்றாங்கன்னா ஒரு படைக்கு தலைமையேற்று நிற்கக்கூடிய ஒரு நபர், சரிங்களா? இப்ப பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்றாங்கன்னா மருதநாயகத்தை போயிட்டு அப்ரோச் பண்றாங்க, மருதநாயகத்தை போயிட்டு அப்ரோச் பண்றாங்க. இந்த மாதிரி நீங்க போய் என்ன பண்ணுங்க, புலித்தேவரை எதிர்த்து சண்டை போடுங்க அப்படிங்கிறாங்க. இப்ப இதான் மூணாவது போர் நடக்குது. இப்ப புலித்தேவருக்கு எதிராக மூணாவது போர். முதல் போர் அலெக்சாண்டர் ஹெரன் கூட, அலெக்சாண்டர் ஹெரன் ஓடி போயிருவாரு, புலித்தேவர் வெற்றி பெற்றுவாரு. ரெண்டாவது போர் பாத்தீங்கன்னா மாபூஸ் கான் கூட, மாபூஸ் கான் தோத்து போயிருவாரு, புலித்தேவர் வெற்றி பெற்றுவாரு. மூணாவது போர் மருதநாயகத்துக்கும் யாருக்கு, புலித்தேவருக்கு நடக்கும். இந்த போர்ல மருதநாயகம் வெற்றி பெற்றுவார். இந்த போர்ல என்ன பண்ணிடுவாங்க, மருதநாயகம் பெரும் படைகளை திரட்டி வந்து என்ன பண்ணிடுவாரு, வெற்றி பெற்றுவாரு. மருதநாயகம் பெரும் படைகளை திரட்டி வந்து வெற்றி பெறாரு. புலித்தேவர் தோத்து பெறாரு, சரிங்களா? புலித்தேவர் தோத்து காட்டு கொடிடுவாரு, சரிங்களா? 1760 இந்த போர் நடக்கும். 1760 யாருக்கு யாருக்கு நடக்கும், மருதநாயகத்துக்கும் புலித்தேவருக்கும் இந்த போர் நடக்கும். இந்த போர்ல மருதநாயகம் வெற்றி பெறார், புலித்தேவர் என்ன ஆயிடுறாரு, தோத்து ஒரு 2-3 வருஷம் வெளியே இருப்பாரு, சரிங்களா? இப்ப இவர் தோத்தார் இல்லையா, அப்போ அந்த மருதநாயகம் ஒரு 3 கோட்டையை கேப்சர் பண்றாரு. ரொம்ப முக்கியம், வரலாறுல ரொம்ப முக்கியம், நம்ம எக்ஸாம் ஏரியா ரொம்ப முக்கியமான பகுதி. 1760 அவர் வெற்றி பெறார். யாரு, மருதநாயகம், சரிங்களா? யூசுப் கான் என்ன பண்றாரு, வெற்றி பெறார். இதை தொடர்ந்து 1761 1761 வருஷம் 3 கோட்டைகளை, எத்தனை கோட்டை, 3 கோட்டைகளை கேப்சர் பண்றாரு. ஃபர்ஸ்ட் கோட்டையோட பேரு வாசுதேவ நல்லூர் கோட்டை, எழுதிக்கங்க. இந்த மட்டும் இந்த 3 மட்டும் எழுதிக்கங்க. மருதநாயகம் கைப்பற்றிய 3 கோட்டைகள் எழுதிக்கங்க. மருதநாயகம் கைப்பற்றிய 3 கோட்டைகள் 1761, ஒரு 3 ஸ்டார் போட்டுங்க. 1761 1761 வாசுதேவநல்லூர் கோட்டை, வாசுதேவநல்லூர் கோட்டை, வாசுதேவநல்லூர் கோட்டை ரொம்ப முக்கியமான கோட்டை, இது வரலாறு ரொம்ப முக்கியம். 1761 வாசுதேவநல்லூர் கோட்டை. ரெண்டாவது கோட்டை பனையூர் கோட்டை. இது எல்லாமே நெற்கட்டும் சேவல் இருக்கு, திருநெல்வேலியில் இருக்கு, சரிங்களா? ரெண்டாவது ஒண்ணு பனையூர் கோட்டை, ரெண்டாவது ஒண்ணு பனையூர் கோட்டை. அடுத்தது மூணாவது ஒண்ணு நெற்கட்டும் சேவல், நெற்கட்டும் சேவல். அப்போ மருதநாயகம் புலித்தேவர் எந்தெந்த பகுதியில கைப்பற்றான்னு கேட்டா, முதல் வாசுதேவநல்லூர் பகுதியை கைப்பற்றினார், இரண்டாவது பனையூர் பகுதியை கைப்பற்றினார், மூணாவது எந்த பகுதியை கைப்பற்றி இருக்காரு, நெற்கட்டும் சேவல். நெற்கட்டும் சேவல்ங்கிறது புலித்தேவரோட ஹெட் குவார்டர், சரிங்களா? நெற்கட்டும் சேவலை கைப்பற்றினார் யாரு, யூசுப் கான் அல்லது மருதநாயகம், சரிங்களா? இது வரைக்கும் புரிஞ்சா, சொன்ன வரைக்கும் ஓகே. இப்ப அடுத்தது இப்ப என்ன ஆயிருதுன்னா, புலித்தேவர் எங்க போயிடுறாரு, தோத்து போய் காட்டு கோடிறாரு. தோத்து போயிட்டு எங்க பேர் களக்காடு பகுதியில போய் மறைஞ்சு இருக்காரு. ஒரு 2-3 வருஷம் மறைஞ்சிருக்காரு. ஒரு 4 ஆண்டு காலம் அவர் எங்க இருக்காரு, மறைஞ்சுதான் இருக்காரு. இப்போ இந்த பகுதி என்ன பண்றாங்கன்னா, பிரிட்டிஷ்காரங்க நீ வந்து நான் சொன்ன மாதிரி, இப்ப பிரிட்டிஷ்காரங்க யார்கிட்ட பேசுறாங்க, யூசுப் கான்ட்ட பேசுறாங்க, சரிங்களா? இப்ப பிரிட்டிஷ்காரங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, மருதநாயகம் பேசிட்டு இருக்காங்க, நான் சொன்ன மாதிரியே நீ என்ன பண்ணிருக்க, புலித்தேவரை வெற்றி பெற்ற, நான் சொன்ன மாதிரியே நீ என்ன பண்ற, புலித்தேவரை வெற்றி பெற்றுட்ட. அப்ப உனக்கு நான் ஏதாவது பண்ணணும் இல்லையா, அப்படி நான் என்ன பண்றேன்னா, இந்த பகுதி நீ புலித்தேவர் வெற்றி பெற்ற இல்லையா, அந்த பகுதிக்கு நீயே பாளையக்காரரா மாறிடு, அந்த பகுதிக்கு நீயே பாளையக்காரரா மாறி சொல்லிட்டு 1761 வருஷம் இந்த நெற்கட்டும் சேவல் பகுதிக்கு யாரு, இந்த யூசுப் கான், யூசுப் கான் இல்லையா, அவரு என்ன பண்றாரு, அங்க பாளையக்காரரா மாறுறாரு. இப்ப இவருக்கு இந்த இடத்துல இவர் ஒரு பிரச்சனை சந்திக்கிறாரு. என்னன்னா, அவர் அந்த இடத்துல போய் என்ன பண்றாருன்னா, மக்கள்கிட்ட வரி வாங்குறாரு இல்லையா, யாரு, மருதநாயகம். மருதநாயகம் இப்ப அங்க புதுசா இருக்கிற பாளையக்காரர்கள். அவர் அந்த என்ன பண்றாரு, நெற்கட்டும் சேவல் மக்கள், அந்த பகுதி மக்கள்கிட்ட வரி வாங்குறாரு இல்லையா, அவர் நேரடியாக போய் மக்கள் பார்த்தானே ஆகணும். இப்ப மக்கள் எல்லாம் சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, புலித்தேவர் நல்லவரு, அவரு அந்த எங்களுக்காக தான் வந்து என்ன பண்றாரு, நிறைய பிரச்சனைகளை வந்து எதிர்கொள்றாரு, எங்கள் நன்மைக்காக தான் இந்த மாதிரி பிரிட்டிஷ் எதிர்க்கிறாரு. அப்படிங்கிற மாதிரி புலித்தேவர் மேல உள்ள அந்த பாசத்தையும் அந்த காதலையும் அந்த மக்கள் என்ன பண்றாங்க, மருதநாயகம் கிட்ட ஒவ்வொரு முறையும் சொல்றாங்க. இப்ப மருதநாயகம் நாளடைவில் யோசிக்கிறாரு, நம்ம தப்பு பண்ணிட்டோம் போல, இப்ப எல்லாமே வந்து பிரிட்டிஷ் மேல தப்பு இருக்கு, புலித்தேவர் மேல எந்த தப்புமே இல்ல அப்படிங்கிற மாதிரி அந்த மருதநாயகம் என்ன பண்றாரு, யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இவர் யோசிக்கிறாரு இல்லையா, இந்த விஷயம் பிரிட்டிஷ் தெரிஞ்சிருச்சு. அதாவது மருதநாயகம் புலித்தேவர்கிட்ட சேர போறாருங்கிற விஷயம் யாருக்கு தெரிஞ்சிருச்சு, பிரிட்டிஷுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, மருதநாயகத்தை பிடிச்சி சிறைப்படுத்துறாங்க. என்ன கேஸ் அப்படின்னா, தேச துரோக வழக்கு. அதாவது பிரிட்டிஷ்க்கு எதிராக நீ துரோகம் பண்ண போற, பிரிட்டிஷ் எதிராக என்ன பண்ண போற, கிளர்ச்சி பண்ண போற, பிரிட்டிஷ்க்கு எதிராக என்ன பண்ண போற, கணக்கம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போலி வழக்குகளை மருதநாயகத்து மேல சுமத்துறாங்க, சரிங்களா? இப்ப மருதநாயகம் என்ன பண்றாங்க, தேச துரோக வழக்குல மருதநாயகம் என்ன பண்றாங்க, 1764 வருஷம்
1764. 60ல வெற்றி பெறாரு. ஒரு 4 வருஷம் என்னவா இருக்காரு, பாளையக்காரரா இருக்காங்க. 1764ல மருதநாயகம் மேல ஒரு போலி கேஸ், சரிங்களா, ஒரு பொய் கேஸ் போட்டு தேச துரோக வழக்கு போட்டு மருதநாயகத்தை என்ன பண்றாங்க, தூக்குல போட்டுறாங்க. மருதநாயகத்தை தூக்குல போட்டுறாங்க. இவர் தூக்குல போட்டதுக்கு பின்னாடி திரும்பவும் புலித்தேவர் கிளம்பி வராரு. புலித்தேவர் என்ன பண்றாரு, திரும்பவும் நெற்கட்டும் சேவலை கேப்சர் பண்றாரு. மறுநாள் தூக்கில போடாச்சு. இப்ப அந்த இடத்துக்கு புலித்தேவர் தான் வந்தாகணும். இப்ப புலித்தேவர் என்ன பண்றாரு, காடுகளை மறைந்திருந்தார் இல்லையா, திரும்பவும் வந்து என்ன பண்றாரு, கேப்சர் பண்ணிட்டாரு. இவர் கேப்சர் பண்ணி ஒரு 2 வருஷம் 64ல 65ல திரும்ப வந்து புலித்தேவர் இடத்த பிடிக்கிறாரு. 65 66 இந்த 2 வருஷம் மட்டும் புலித்தேவர் என்ன பண்றாரு, திரும்பவும் அந்த பகுதியை ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. திரும்பவும் நெற்கட்டும் சேவலை ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ 1767 ரொம்ப முக்கியமான வருஷம். 1767 பிரிட்டிஷ சேர்ந்த பிரிட்டிஷ சேர்ந்த ஒரு ஆளு புலித்தேவரை எதிர்கொள்றாரு சண்டையில, சரிங்களா. இவர் யார் வரனா, கேப்டன் கேம்பிள். இந்த பேர் ரொம்ப முக்கியம், இது ப்ரீவியஸ் கொஸ்டின் தான். யாருன்னு கேட்டீங்கன்னா கேப்டன் கேம்பிள் ஒரு நபர், சரிங்களா. 1767ஆம் ஆண்டு கேப்டன் கேம்பிள் என்ற நபர் புலித்தேவரை எதிர்கொள்கிறார். சண்டையில களக்காடு போர்ல புலித்தேவரை எதிர்கொள்கிறார். இந்த போர் என்ன ஆகுது அப்படின்னா, புலித்தேவர் தோத்து போயிறாரு. ஃபர்ஸ்ட் ஒரு பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்றாங்க, புலித்தேவரை வெற்றி பெறாங்க, சரிங்களா. அப்படி வெற்றி பெற்றது யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா கேப்டன் கேம்பிள். 1767ல கேப்டன் கேம்பிள் என்ன பண்றாரு, புலித்தேவரை எதிர்கொள்றாரு. இந்த சண்டையில புலித்தேவர் தோத்து போறாரு. கேப்டன் கேம்பிள் திரும்பவும் நெற்கட்டும் சேவலை கேப்சர் பண்றாரு. என்ன பண்றாரு, நெற்கட்டும் சேவலை அவரு கைப்பற்றாரு. இது 2 வருஷம் தான். 1767ல தோத்து போயிட்டு காட்டுக்கு போவாரு. புலித்தேவர் என்ன பண்ணுவாரு, காடுகான பகுதியில மறைஞ்சிருப்பாரு. கடைசி வரைக்கும் அவருடைய அந்த ஆசை, அந்த இந்த பிரிட்டிஷ ஒழிக்கணும், பிரிட்டிஷ எதிர்க்கணுங்கிற அந்த ஆசை என்ன ஆயிருது, வெளியே சொல்லாமலேயே அந்த காட்டிலேயே 1767 69ல இறந்து போயிருவார், சரிங்களா. இதுதான் புலித்தேவரோட கதை. ரொம்ப ஷார்ட்டா பார்த்துட்டு போயிருவோம், ஏன்னா அடுத்த நபருக்கு போனோம் இல்லையா. ரொம்ப ஷார்ட்டா அப்படி ஒரு முறை கவனிச்சுங்க. இந்த புலித்தேவர் நெற்கட்டும் சேவல் அப்படிங்கிற ஒரு பகுதி, சரிங்களா, அவர் ஒரு பாளையக்காரரா இருக்காரு. நெற்கட்டும் சேவல் அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு என்ன பண்ணிருக்காரு, பாளையக்காரரா ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பகுதிக்கு வந்து பிரிட்டிஷ்காரங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வரி வசூலிக்கும் வாங்க உரிமையை பெறாங்க. யாருக்கிட்ட இருந்து பெறாங்க கேட்டாங்கன்னா, ஆற்காடு நவாப் முகமது அலி இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட இருந்து பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்றாங்க, வரி வசூலிக்கும் அந்த உரிமையை பெறாங்க. இப்போ இந்த உரிமையை எதிர்த்து புலித்தேவர் என்ன பண்றாரு, நான் வந்து என்ன பண்ண மாட்டேன், ஆங்கிலேயருக்கு வரி கட்ட மாட்டேன் அப்படியே ஒரு பக்குவத்துக்கு வராது. உடனே பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அதெல்லாம் முடியாது, நீ கட்டிதான் ஆகணும் அப்படிங்கிறாங்க. ஆனா பிரிட்டிஷ்காரங்களுக்கு தெளிவா தெரியும், புலித்தேவரை எதிர்த்து நம்மளால போர் பண்ணி வெற்றி பெற முடியாது. சடன் டைம்ல புலித்தேவர் எதிர்த்துலாம் சண்டை போட முடியாது. அதனால என்ன பண்ணலாம், புலித்தேவருக்கு பயத்தை காட்டலாம் சொல்லிட்டு முத ஒரு நபரை அனுப்புறாங்க, சரிங்களா. இதான் முதல் சண்டை. முத ஒரு நபரை அனுப்புறாங்க. அவர் பேர் வந்து அலெக்சாண்டர் ஹெரன். அலெக்சாண்டர் ஹெரன் ஒரு நபரை எங்க அனுப்புறாங்க, மதுரையில் உள்ள பாளையக்காரர்களுக்கு மேல சண்டை போறதுக்காக அனுப்புறாங்க. ஒருவேளை மதுரை பாளையக்காரர்களை அலெக்சாண்டர் ஹெரன் வெற்றி பெற்றாருன்னா இப்போ புலித்தேவர் பயந்துருவாரு. ஏன்னா மதுரை வரைக்கும் வந்த பிரிட்டிஷ்காரங்க நம்ம திருநெல்வேலி வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் சொல்லிட்டு புலித்தேவர் வந்து பயப்படுவாருங்கிற அந்த ஒரு நப்ப ஆசை என்ன பண்றாங்க, ஹெரன் மதுரை நோக்கி படையெடுத்து போறாரு. மதுரையில ஹெரண்ட வெற்றி பெறாரு. அங்க மதுரை பாளையக்காரர் என்ன ஆயிடாரு, தோத்து போயிடுறாரு, சரிங்களா. மதுரை பாளையக்காரர் என்ன ஆயிடுறாரு, தோத்து போயிடுறாரு. இருந்தாலும் இந்த விஷயம் புலித்தேவருக்கு வந்து அவ்வளவு பயத்தெல்லாம் கொடுக்கல. புலித்தேவர் பயப்படவே கிடையாது. இப்போ பிரிட்டிஷ்காரர் என்ன பண்றாங்கன்னா, 2வது போருக்கு அடித்தளம் போடுறாங்க. இப்போ பிரிட்டிஷ்காரர் என்ன பண்றாங்க, அங்கிருந்து கூப்பிட்டா யாரும் வரமாட்டாங்க. எங்க இருந்து கூப்பிட்டா, பிரிட்டிஷ்ல இருந்து கூப்பிட்டா புலித்தேவரை எதிர்க்கிறதுக்கு யாருமே கிடையாது. அப்ப இந்தியாவை சேர்ந்த யாரோ ஒரு நபர் தான் என்ன பண்ணும், புலித்தேவரை எதிர்க்க சொல்லிட்டு அப்போ ஒருத்தர் தேடுறாங்க. அப்ப யாரை தேடுறாங்கன்னா, ஆர்காட் நவாப் சகோதரரான மாபூஸ் கான், சரிங்களா. ஆர்காட்டின் நவாப்பின் சகோதரரான மாபூஸ் கானை தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்ப மாபூஸ் கான் என்ன பண்றாரு, போர் பண்ற யாருக்கு மேல வராங்க, புலித்தேவர் மேல போர் பண்றதுக்காக போர் படைகளை கூட்டிட்டு வராரு. இப்போ புலித்தேவர்கிட்ட படைகள் ரொம்ப கம்மியா இருக்கு. இப்போ புலித்தேவர் என்ன பண்றாரு, திருவாங்கூர் அப்படின்னு அழைக்கக்கூடிய, சரிங்களா, கேரளாவை சேர்ந்த ஒரு அரசர் கிட்ட உதவி நாடி போறாரு. அவர் என்ன பண்றாரு, திருவாங்கூர் அரசர் என்ன பண்றாரு, உதவி பண்றாரு, படையை கொடுத்து உதவி பண்றாரு. இந்த போர்லயும் புலித்தேவர் தான் வெற்றி பெறார். மாபூஸ் கான் தோத்து ஓடி போயிறாரு, சரிங்களா. இப்ப 3வதா யார பிரிட்டிஷ் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா, மருதநாயகம் அழைக்கக்கூடிய யூசுப் கானை தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த மருதநாயகம் யார் அப்படின்னா, ராமநாதபுரம் இருக்கு இல்லையா, அந்த ராமநாதபுரத்துல பிரிட்டிஷோட, சரிங்களா, ராமநாதபுரத்துல பிரிட்டிஷோட ஒரு படையோட தளபதி தான் அவர். மொத்த படைக்கும் தளபதி கிடையாது, ஒரு படையின் தளபதி தான் யாரு, இந்த மருதநாயகம். இந்த மருதநாயகம் என்ன பண்றாரு, போர் பண்ணி போறாரு, புலித்தேவர் மேல போர் பண்ணி போறாரு. மருதநாயகம் 1760ல வெற்றி பெற்றாரு. புலித்தேவர் தோற்று காட்டுக்கோடி போயிடுறாரு, சரிங்களா. இப்ப மருதநாயகம் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு 3 கோட்டைகளை கேப்சர் பண்றாரு. ஃபர்ஸ்ட் கோட்டையோட பேர் பாத்தீங்க அப்படின்னா வாசுதேவ நல்லூர் கோட்டை. 1761 மருதநாயகம் வெற்றி பெற்ற கோட்டை, முதல் கோட்டை வாசுதேவ நல்லூர் கோட்டை. 2வது கோட்டை பனையூர் கோட்டை. 3வது கோட்டை நெற்கட்டும் சேவல். இந்த நெற்கட்டும் சேவல் தான் புலித்தேவரோட ஹெட் குவார்டர், சரிங்களா, தலைமை கழகம். அங்கேயே என்ன பண்றாரு, இவர் 1761ல 3 பகுதியை மருதநாயகம் கேப்சர் பண்றாரு. இப்போ ஒரு 4 ஆண்டு மருதநாயகம் என்னவா இருக்காரு, அந்த நெற்கட்டும் சேவல் பகுதிக்கு
என்ன பாளையக்காரரா நியமிக்கப்படுறார். இந்த இடத்துல மருதநாயகம் மனமாற்றம் அடைகிறார். சரிங்களா? ஏன்னா புலித்தேவர் அவர் மேல உள்ள நம்பிக்கை, அது அவர் மேல இருக்கிற அந்த மக்களோட பார்வை எல்லாம் பார்த்து மருதநாயகம் என்ன பண்றாரு, பிரிட்டிஷ்காரர்கள் தப்பு பண்ணியிருக்காங்க, நம்மளுடைய ஆளு புலித்தேவர் என்ன பண்ணல, தப்பு பண்ணல அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துறாரு. இப்ப அதை எதிர்த்து பேசக்கூடிய டைம்ல பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்றாங்க, மருதநாயகத்துக்கு மேல தேச துரோக வழக்குன்னு ஒரு வழக்க போட்டு 1764 அவர் தூக்குல போட்டுறாங்க. சரிங்களா? அவர் தூக்குல போட்ட பின்னாடி திரும்பவும் நெற்கட்டு சேவல புலித்தேவரே கைப்பற்றாரு. ஒரு 2 வருஷம் அவர் என்ன பண்ணுவாரு, திரும்பவும் நெற்கட்டு சேவல இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் 1767 வருஷம் கேப்டன் கேம்பிள் அழைக்கக்கூடிய பிரிட்டிஷ் படை தளபதி கேப்டன் கேம்பிள் அவர் என்ன பண்றாரு, இப்போ மறுபடியும் நெற்கட்டு சேவல் மேல போர் தொடுத்து வராரு. இந்த போர்ல புலித்தேவர் என்ன பண்றாரு, தோத்து காட்டுக்கு போயிடுறாரு. போயிட்டு 2-3 ஆண்டுகள் காட்டிலேயே வாழ்க்கை நடத்துறாரு. கடைசி வரைக்கும் நெற்கட்டு சேவல அவரால் கேப்சர் பண்ண முடியல. இந்த போரினோட முடிவில் என்ன ஆயிருது, புலித்தேவர் மறைந்துறாரு. சரிங்களா? இதுதான் பாளையக்காரர்ல முதல்ல ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட்ட முதல் இந்திய அரசர் கேட்டீங்கன்னா புலித்தேவர். சரிங்களா? இந்த புலித்தேவர் படை தளபதி பேர் தெரியுமா உங்களுக்கு யாருக்காவது? புலித்தேவரின் படை தளபதி பெயர்? வெரி குட், ஒண்டி வீரன். சரிங்களா? இந்த ஒண்டி வீரன் பத்தி பாக்குறப்போ இந்த ஒண்டி வீரனும் புலித்தேவரை பத்தி பாக்குறப்போ நீங்க நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு போர், இந்த களக்காடு போர் தான். சரிங்களா? இந்த களக்காடு போர்ல புலித்தேவர் முன்னாடி இருந்து சண்டை போட்டு இருக்காரு. அவருக்கு பின்னாடி யாரு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்டி வீரன் அவர்கள் வந்து படை தளபதி. சரிங்களா? நின்று சண்டை போட்டுருக்காங்க. அந்த போர்ல ஒண்டி வீரன் நிறைய பேரை கொலை பண்றாரு, நிறைய பேர் அந்த போர்ல வீழ்த்திடுறாரு. சரிங்களா? அப்போ எதிர்பார்க்காத சமயத்துல ஒண்டி வீரனோட ஒரு கை வந்து வெட்டப்படுது. ஒண்டி வீரனோட ஒரு கை வந்து வெட்டப்படுது. அந்த கை வெட்டின பின்னாடி கூட ஒண்டி வீரன் என்ன பண்ணல, ஐயோ நான் வந்து எனக்கு ஒரு கை போயிருச்சு, என்ன நான் கொன்றுவாங்களே, அந்த மாதிரி மரண பயத்தை எதுவுமே ஒண்டி வீரன் சந்திக்கல. அவரு என்ன பண்றாருன்னா, ஒரு கை தானே போச்சு, இன்னொரு கை இருக்குன்னு சொல்லி என்ன பண்றாரு, அடுத்தடுத்து என்ன பண்றாரு, அந்த போர்ல மூவ் பண்ணி போயிட்டே இருக்காரு. இப்போ புலித்தேவர் கேட்கிறாரு, உனக்கு ஒரு கை போயிடுச்சுல, நீ வந்து உட்காந்துட வேண்டியதானே அப்படிங்கிறப்ப அப்புறம் ஒண்டிவீரன் என்ன சொல்றாருன்னா, நான் கடைசி வரைக்கும் உங்களுக்காக என்ன பண்ண போறேன், போர் பண்ண போறேன், கடைசி வரைக்கும் உங்களுக்காக நான் போர் பண்ண போறேன். போனது ஒரு கை தானே, ஆனா இந்த ஒரு கை வச்சு எத்தனை தலை எடுத்த தெரியுமா, அப்போ அவ்வளவு தலைக்கு கிடைச்ச ஒரு பரிசு என்னோட ஒரு கை தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, அந்த ஒண்டி வீரன் அவருடைய அந்த அந்த போர் தைரியத்தை வெளிப்படுத்திருக்காரு. சரிங்களா? அப்ப புலித்தேவரின் முக்கியமான படைத்தளபதி யாருன்னு கேட்டா ஒண்டி வீரன். சரிங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் நம்மளுடைய 8வது புத்தகத்துல கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு தென்னிந்திய கிளர்ச்சி 1801. சரிங்களா? வருஷம் 1801. அதுல முக்கியமான பகுதி இந்த புலித்தேவர பகுதி. இதுல ப்ரீவியஸ் கொஸ்டின் 2 கொஸ்டின் இருந்துச்சு. போன வருஷத்துக்கு முந்தான போன எஸ்ஐ நடந்துச்சு இல்லையா, அதுக்கு முன்னாடி எஸ்ஐ 2022 750 பேர் இருப்பாங்க இல்லையா, அந்த எஸ்ஐல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. என்ன கொஸ்டின் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புலித்தேவர் எந்த பகுதி ஆட்சி செய்தார், நெற்கட்டும் சேவல். புலித்தேவர் எந்த பகுதி ஆட்சி செய்தார், நெற்கட்டும் சேவல். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த 2வது காளைய அந்த களக்காடு போர் யாருக்கும் இடையே நடைபெற்ற ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. யாருக்குன்னா மாபூஸ் கானுக்கும் புலித்தேவருக்கும். சரிங்களா? இதுதான் வந்து புலித்தேவரோட முக்கியமான அந்த அவருடைய வரலாறு. 2வது யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ரொம்ப முக்கியம், வேலு நாச்சியார். இவரோட சிறப்பு பேர் என்ன தெரியுமா? யாருக்காவது வேலு நாச்சியாரோட சிறப்பு பேர் தெரியுமா? யாருக்காவது வேலு நாச்சியாரோட சிறப்பு பேர் தெரியுமா? அந்த பேர் சரியா, அது வரலாறு சொல்ல சரியா, என்னைக்கா யோசிச்சிருக்கீங்களா? ஏன் தவறு? வெரி குட். ரொம்ப ரொம்ப வெரி குட். ஏன்னா இந்த வேலுநாச்சியோட காலம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் 1730 வேலுநாச்சியார் இறந்தது பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் 1796. வேலுநாச்சியார் இறந்தது 1796. சரிங்களா? இந்த ஜான்சி ராணின்னு சொல்றோம் இல்லையா, அவங்களும் சுதந்திர வீரர் தியாகி தான். சரிங்களா? அவங்களோட மறைவு பாத்தீங்கன்னா 1857 பெரும்புரட்சிக்கு அப்புறம். சரிங்களா? பெரும்புரட்சிக்கு அப்புறம் ஜான்சின்னு ஒரு பகுதிக்கு என்ன பண்ணிருப்பாங்க, அவங்க தலைமை எடுத்து போர் பண்ணிருப்பாங்க. சரிங்களா? அப்ப சொல்ல போனா ஜான்சி ராணிக்கு முன்னாடியே வேலுநாச்சியார் பிறந்துட்டாங்க. ஜான்சி ராணிக்கு முன்னாடியே வேலுநாச்சியார் இறந்துட்டாங்க. அப்ப ஜான்சி ராணிக்கு என்ன பேர் வச்சிருக்கன்னா, வட இந்தியாவின் வேலுநாச்சியார் வச்சிருந்தா அது வரலாறு சரி, வட இந்தியாவின் வேலுநாச்சியார் ஜான்சி ராணி வச்சிருந்தா அந்த வரலாறு சரி. ஆனா எப்படி அவங்களுக்கு பேர் வச்சிருக்காங்க, தென்னிந்தியாவின் ஜான்சி ராணின்னு சொல்லிட்டு யாருக்கு பேர் வச்சிருக்காங்க, வேலுநாச்சியாருக்கு வச்சிருக்காங்க. ஆக்சுவலா வேலுநாச்சியார் தான் விதை, அதுக்கு பின்னாடி முறைச்சதா யாரு, ஜான்சி ராணி. அப்போ தவறு கிடையாது. இருந்த பொழுதும் வேலுநாச்சியார் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் ஃபர்ஸ்ட் வெளியே வந்து போர் பண்ணாங்க. அப்போ வட இந்தியாவின் வேலுநாச்சியார் சொல்லி ஜான்சி ராணி கூப்பிடுறதே முறையா இருக்கும். சரிங்களா? ஓகே, வரலாறு மாறிடுச்சு.
வேலுநாச்சியார் அப்படிங்கிறவங்களுக்கு சிறப்பு பேர் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி. சரிங்களா, தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி. இவங்களை பத்தி பாக்குறப்போ ரொம்ப ஓரலா நிறைய விஷயம் உள்ள இருக்கும், நிறைய விஷயம் உள்ள இருக்கும். ஆனா கோர்வையா காது கொடுத்து கேட்டீங்க அப்படின்னா விஷயம் என்ன பண்ணிடலாம், ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். இப்போ இவங்க இந்த வேலுநாச்சியார் சொல்றோம் இல்லையா, அவங்களோட இந்த பேக்ரவுண்ட் டேட்டா கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா, ஏன்னா ஒருத்தரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அவங்களோட பின்புலம் நமக்கு ரொம்ப முக்கியம். சரிங்களா, இப்போ 1730 ரொம்ப முக்கியமான வருஷம் 1730 இவங்களோட சொந்த ஊர் வேலுநாச்சியார் அப்பதான் பிறக்கிறாங்க. 1730 தான் வேலுநாச்சியார் பிறக்கிறாங்க. அவங்களோட சொந்த ஊர் பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற ராமநாதபுரம். ராமநாதபுரம் தான் அவங்களோட சொந்த ஊர். சரிங்களா, அங்க ஒரு அரசர் இருக்காரு, அவர் பேரு செல்லமுத்து சேதுபதி. வேலுநாச்சியார் தந்தை பேர் என்னன்னு கேட்பாங்க, செல்லமுத்து சேதுபதியின் ஒரே மகள் யாரு, வேலுநாச்சியார். சரிங்களா, அவங்களோட அம்மா பேரு சக்கராத் முத்தம்மாள், முத்தாத்தாள். சரிங்களா, சக்காத் முத்தாத்தாள் அப்படிங்கிறது யாரோட அம்மாவோட பேரா இருக்கும், வேலுநாச்சியரோட அம்மா பேர் இருக்கும். செல்லமுத்து சேதுபதிக்கும் சக்காத் முத்தாத்தாள் அவங்களுக்கு ஒரே மகள் தான் யாரு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா வேலுநாச்சியார் ஒரே பெண். சரிங்களா, சோ ஒரு பெண் அப்படிங்கறனால அந்த செல்லமுத்து சேதுபதி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இந்த வேலுநாச்சியார ஆண் வாரிசு போய் வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அடுத்து ஆட்சி பண்ணது யாரு இருக்கா, யாருமே கிடையாது இல்லையா. அப்ப இந்த பெண் வாரிசு எப்படி வளர்க்கணும், ஒரு ஆண் வாரிசு மாதிரி வளர்க்கணும் இல்லையா. அப்போ இந்த செல்லமுத்து சேதுபதி என்ன பண்றாங்க, தன்னுடைய ராமநாதபுரம் சமஸ்தானத்துக்கு அடுத்த தளபதியை யார் உருவாக்கணும், வேலுநாச்சியார் உருவாக்கணும் இல்லையா. அவங்களுக்கு இந்த குதிரை ஏற்றம், ஈட்டி எறிதல், சரிங்களா, அந்த மாதிரியான போர்க்கலை எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க. யாருக்கு, வேலுநாச்சியார் வளர்றப்பவே ஒரு ஆண் வீரர் எப்படி வளருவாங்களோ அது போலதான் எப்படி வந்திருக்காங்க, வேலுநாச்சியாரும் வளர்ந்துருக்காங்க. சரிங்களா, வேலுநாச்சியார் என்ன பண்றாங்க, வளர்ந்து வந்துட்டாங்களே. அப்ப அவங்களுடைய 16வது வயதுல, இது அவங்களோட சின்ன டேட்டா ஒண்ணுமே கிடையாது, 1730 வேலுநாச்சியார் பிறக்கிறாங்க. அவங்க அப்பா பேர் என்னது, செல்லமுத்து சேதுபதி. எந்த பகுதி ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க, ராமநாதபுரம் பகுதியை ஆட்சி பண்ணக்கூடிய ஒரு பாளையக்காரர், சொல்ல போனா ஒரு சிற்று அரசர் தான் யாரு, செல்லமுத்து சேதுபதி. அவங்களுக்கு ஒரே மகள் தான் யாரு, நம்மளுடைய வேலுநாச்சியார். இப்ப வேலுநாச்சியார் பிறந்து அவங்க என்ன கலையெல்லாம் கத்துட்டாங்கன்னா, ஒரு ஆண் ஒரு பறவையர் என்ன கலையெல்லாம் கத்திருப்பானோ, ஒரு குதிரை ஏற்றம், ஒரு போர் வீரது, சரிங்களா, அதுக்கப்புறம் ஈட்டி எறிதல், அம்பு எறிதல், வில், அது மாதிரி எல்லாத்தையுமே யார் கத்திருக்கா, வேலுநாச்சியார் அவங்க தந்தை கிட்டமே கத்துக்கிட்டாங்க. சரிங்களா, இதுக்கப்புறம் அவங்களுடைய ஒரு 16 வயதுல, வேலுநாச்சியாரோட 16 வயதுல சிவகங்கை இருக்கும் இல்லையா, அவங்களோட 16 வயதுல சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதரை திருமணம் பண்றாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், வேலுநாச்சியாரோட அப்பாவோட பேர் பாத்தீங்கன்னா செல்லமுத்து சேதுபதி. வேலுநாச்சியாரோட தந்தை பேர் என்னன்னு கேட்பாங்க, செல்லமுத்து சேதுபதி. வேலுநாச்சியாரோட கணவர் பேர் சரிங்களா முத்துவடுகநாதர். ரொம்ப முக்கியம், ரெண்டு பேரும் முத்து முத்துன்னு வரும். தந்தை பேர் செல்லமுத்து, சரிங்களா, வீட்டுக்காரர் பேர் வந்து முத்துவடுகநாதர். சரிங்களா, இப்போ வேலுநாச்சியார் என்ன பண்றாங்க, தன்னுடைய 16 வயதுல சிவகங்கை இருக்கும் இல்லையா, அந்த பகுதியை சேர்ந்த ஒரு சிற்று அரசர், சிவகங்கை பகுதியோட சிற்று அரசர் பேர் வந்து முத்துவடுகநாதர் என்ன பண்றாங்க, திருமணம் பண்றாங்க. சரிங்களா, இவங்க திருமண வாழ்க்கை நல்லாதான் போயிருக்கு, திருமண வாழ்க்கை நல்லாதான் இருக்கு. இவங்களுக்கு ஒரு குழந்தை ஒண்ணு பிறக்குது. சரிங்களா, யாருக்கா தெரியுமா அந்த குழந்தையோட பேரு, வெரி குட், வெள்ளச்சி நாச்சியார். வேலுநாச்சியாரோட மகளோட பேர் என்னது, வெள்ளச்சி நாச்சியார். இவங்களோட திருமண வாழ்க்கை இப்படிதான் சுமூகமா தான் போயிட்டு இருக்கு. இப்போ இந்த ஒரு காலகட்டத்துல 1772 வருஷம், சரிங்களா, அவங்களுடைய வீட்டுக்காரர் இருக்காங்க இல்லையா, யாரு, முத்துவடுகநாதர் இருக்காங்க இல்லையா. முத்துவடுகநாதர் வந்து ஒரு ஹாபி இருக்கு, என்னன்னா ஒரு கோயிலுக்கு வாரம் ஒரு முறை ஒரு கோயிலுக்கு போயிட்டு இருப்பாங்க. சரிங்களா, அந்த கோயிலுக்கு காளையர் கோவில் சொல்லிட்டு ஒரு கோயில் ஒன்று இருக்கு சிவகங்கை மாவட்டத்துல. அந்த காளையர் கோவிலுக்கு இவருடைய நாலு அறைவில் அது என்னன்னா அது ஒரு வழக்கமா வச்சிருக்காரு முத்துவடுகநாதர். ஒரு முறை 1772 வருஷம் முத்துவடுகநாதர் என்ன பண்றாருன்னா அந்த காளையர் கோயிலுக்கு போறாங்க. இவரு இந்த கரெக்டா இந்த கோயிலுக்கு போற சமயத்தை பிரிட்டிஷ்காரங்க வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ ஒருத்தர் மேல போர் பண்ணும்னா முன்னாடி அறிவிச்சிடணும் இல்லையா, போர் அறிவிச்சுதான் என்ன பண்ணணும், போர் பண்ணணும் இல்லையா. இப்ப பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்றாங்கன்னா இந்த முத்துவடுகநாதருக்கு எதிராப்புல போர் அறிவிக்கவே இல்லை. இது சடனா ஒரு முடிவு பண்றாங்க. இப்போ முத்துவடுகநாதருக்கு தெரியாது, முத்துவடுகநாதருக்கும் கம்பல்சரி தெரியாது பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ண போறாங்க, நம்ம தாக்க போறாங்க சொல்லிட்டு. இப்போ முத்துவடுகநாதர் அவருடைய படை தளபதி 2 பேர் இருப்பாங்க, சின்ன மருது பெரிய மருது சொல்லிட்டு. முத்துவடுகநாதருடைய படை தளபதி 2 பேர், சரிங்களா, சின்ன மருது பெரிய மருது. இதுல பெரிய மருதுக்கு பேர் பாத்தீங்கன்னா வெள்ளை மருது, சரிங்களா, பெரிய மருதுக்கு பேர் என்னது, வெள்ளை மருது. சின்ன மருதுக்கு பேர் வந்து மருதுபாண்டியன், சின்ன மருதுக்கு பேர் என்னது, மருதுபாண்டியன். இந்த சின்ன மருது ஒரு சிறப்பு பேர் இருக்குது, அவருதான் என்ன, அவரோட சிறப்பு பேர் தெரியுமா, வெரி குட், சிவகங்கை சிங்கம் அழைக்கப்பட்டது பெரிய மருது கிடையாது, சின்ன மருது. சரிங்களா, சிவகங்கை சிங்கம் யாரு, சின்ன மருது. இப்போ வேலுநாச்சியார் இருக்காங்க இல்லையா, வேலுநாச்சியாரோட கணவர் வந்து அந்த காளையர் கோவிலுக்கு சாமி கும்பிடுறதுக்காக போறாங்க. பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணல, முன்னாடியே போர் அறிவிக்கல, முன்னாடியே என்ன பண்ணல,
போர் அறிவிக்கல சரிங்களா. இப்ப இது வந்து முத்துவடுகநாதருக்கு தெரியாது. இப்ப பிரிட்டிஷ் நம்மளை எதிர்த்து போர் பண்ண போறாங்க விஷயம் யாரும் தெரியாது, முத்துவடுகநாதருக்கு தெரியாது. முத்துவடுகநாதர் எப்பவும் போல போறாரு, அவரு அவருடைய படை தளபதிகள் அதுக்கப்புறம் கொஞ்சம் படைகளை கூட்டு என்ன பண்றாரு, கோயிலுக்கு போறாரு. இப்ப பிரிட்டிஷ்காரங்க மறைஞ்சிருந்து என்ன பண்றாங்க, முத்துவடுகநாதரை தாக்குறாங்க. இந்த காளையர் கோவில் போர் 1772 நடக்குது. எப்ப நடக்குது, 1772 நடக்குது. யாருக்கு கேட்பாங்க, ஆங்கிலேய சேர்ந்த பாஞ்சோர், ரொம்ப முக்கியமான பேரு, ஆங்கிலேய தளபதி பாஞ்சோர் அவர்கள் முத்துவடுகனாரை தாக்குகிறார். ஆங்கிலேய தளபதி பேர் என்னது, பாஞ்சோர். பாஞ்சோர் நபர் தான் என்ன பண்றாரு, முத்துவடுகநாதரை தாக்குறாரு. இதுல முத்துவடுகநாதர் சம்பவ இடத்துல என்ன பலியாயிராரு சரிங்களா. இப்போ இந்த சின்ன மருது பெரிய மருது இருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னா, வேலு நாச்சியாரையும் அவருடைய மகள் வேலு நாச்சியார் அவங்க இருக்காங்க இல்லையா, அவருடைய மகள் வெள்ளச்சி நாச்சியாரையும் என்ன பண்றாங்க அப்படின்னா தப்பிச்சு போக சொல்றாங்க. எப்படியா தப்பிச்சு போயிருங்க, இங்க இருந்து எப்படியா போயிருங்க, பிரிட்டிஷ் தப்பிச்சு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, வேலு நாச்சியாரையும் வெள்ளச்சி நாச்சியாரையும் மருது சகோதரர்கள் வெளியே அமைக்கிறாங்க. எங்க இருந்து, சிவகங்கையை விட்டு வெளியே போக சொல்றாங்க. எங்க போறாங்க அப்படின்னா திண்டுக்கல் பகுதி இருக்கு இல்லையா, அங்க கோபால நாயக்கர்னு ஒருத்தர் இருக்காரு, அவரு ஒரு பாளையக்காரர், திண்டுக்கல் பகுதியோட பாளையக்காரர் கோபால நாயக்கர். கோபால நாயக்கர்கிட்ட தஞ்சம் அடைய சொல்றாங்க. யார, வேலு நாச்சியாரையும் அவங்க மகள் வெள்ளச்சி நாச்சியாரையும் அந்த திண்டுக்கல் பகுதியை ஆண்டு இருந்த கோபால நாயக்கிட்ட தஞ்சம் அடைய சொல்றாங்க. இப்ப கோபால நாயக்கம் எங்க என்ன ஆயிட்டாங்க, வேலு நாச்சியாரும் அவங்க மகள் வெள்ளச்சி நாச்சியாரும் என்ன பண்றாங்க, கோபால நாயக்கிட்ட தஞ்சம் அடைஞ்சிட்டாங்க சரிங்களா. இப்ப பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க தேடிட்டே இருக்காங்க. யாரை தேடிட்டே இருக்காங்க, இவங்க வெள்ளச்சி நாச்சியாரையும் வேலு நாச்சியாரையும் பிரிட்டிஷ்காரங்க தேடிட்டே இருக்காங்க. ஒரு முறை இந்த கதை உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். ஒரு முறை 1780 1779 அந்த 80 அந்த நெருங்கின அந்த காலகட்டத்துல வேலு நாச்சியார் என்ன பண்றாங்க அப்படின்னா சிவகங்கையை பாக்குறதுக்காக குதிரையில அவங்களும் அவங்களுடைய தோழி ஒருத்தங்க குயிலின்னு ஒருத்தருப்பாங்க, வேலு நாச்சியாரோட தோழி உற்ற தோழி ஒருத்தங்க, படை தளபதி அவங்க தான் சரிங்களா, குயிலின்னு ஒருத்தங்க இருப்பாங்க. இந்த குயிலியும் வேலு நாச்சியார் என்ன பண்றாங்கன்னா ஒரு முறை குதிரை எடுத்துக்கிட்டு இங்க வராங்க, சிவகங்கை பக்கத்துல அந்த நாடு எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காக வராங்க. இவங்களோட மோட்டிவ் என்னன்னா, யார் வேலு நாச்சியாரோட மோட்டிவ் என்னன்னா, கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பவும் சிவகங்கை என்ன பண்ண போறோம், மீட்க போறோம் சரிங்களா. அதுக்கு என்ன பண்றோம், படையை திரட்டிட்டு இருக்கோம். சோ ஒரு முறை நம்மளோட வாழ்ந்த பகுதியை போய் பார்க்கலாம் சொல்லிட்டு குதிரை எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. யாரு, வேலு நாச்சியாரும் குயிலியும் என்ன பண்றாங்க, குதிரையில வந்துட்டு இருக்காங்க. அப்ப தாகமா இருந்து சொல்லிட்டு ஒரு பெண்ணோட வீட்டுக்கு போறாங்க. ஒரு பெண்ணோட வீட்டுக்கு போயிட்டு என்ன கேக்குறாங்கன்னா, கொஞ்சம் தண்ணி கொடுங்கம்மா சொல்லி கேக்குறாங்க. அந்த பெண்ணும் என்ன பண்றாங்க, தண்ணி கொடுக்குறாங்க. தண்ணி கொடுக்குறாங்க இல்லையா, அந்த பெண்ணோட பேர் உடையாள். அந்த பெண்ணோட பேர் என்னது, உடையாள் சரிங்களா. இப்ப வேலு நாச்சியார் என்ன பண்றாங்க, தண்ணி குடிக்கிறாங்க. இது பிரிட்டிஷ்காரங்க தெரிஞ்சிச்சு, வேலு நாச்சியார் வந்து சிவகங்கை பக்கம் போறாங்க வராங்கிறது என்னது பிரிட்டிஷ் தெரிஞ்சிச்சு. இப்போ பிரிட்டிஷ்காரங்க வராங்க, வந்துட்டு அந்த தண்ணி கொடுத்தாங்களே ஒரு பெண், தண்ணி கொடுத்து உதவுனாங்க இல்லையா, அந்த பெண்ணிடம் வந்து கேட்கறாங்க, உங்களுக்கு இந்த இடத்துக்கு வந்து வேலு நாச்சியார் வந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அந்த பெண் மறுக்கிறா, இல்ல இல்ல வேலு நாச்சியார் எல்லாம் வரல அப்படிங்கிறாங்க. திரும்பவும் அந்த பெண்ணை என்ன பண்றாங்க, அதட்டி கேட்கறாங்க, உண்மையை சொல்லு இல்லைன்னா உன்னை கொண்டுருவேன் அப்படிங்கிறாங்க. அந்த பொண்ணு உண்மையை சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, வந்தாலும் எங்க போனா நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா ஒரு திசையை சொன்னா கண்டுபிடிச்சிருவாங்க. எக்ஸாம்பிளுக்கு கிழக்கு பக்கமா போறேன்னு சொன்னா எங்க போயிருப்பாங்க, சிவகங்கை போயிருப்பாங்க. மேற்கு பக்கமா போறேன்னு சொன்னா மதுரை நோக்கி போயிருப்பாங்க. அப்ப திசையை சொன்னா கண்டிப்பா வேலு நாச்சியார் என்ன பண்ணிடுவாங்க, கண்டுபிடிச்சிருவாங்க சொல்லிட்டு அந்த பெண் உடையாள் என்ன பண்றாங்க, வேலு நாச்சியார் பத்தி துப்பு கொடுக்கல. அதெல்லாம் இல்லைங்க சொல்ல முடியாதுங்க, வந்தாங்க உண்மை, ஆனால் என்ன பண்ண மாட்டேன், துப்பெல்லாம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. இப்ப பிரிட்டிஷ் பயங்கரமா கோவம் வந்துருது. அந்த பெண்ணை அங்கேயே சரமாரியா என்ன பண்ணிடுறாங்க, வெட்டி வீழ்த்திடுறாங்க. யார, உடையாள. வேலு நாச்சியார் பத்தி தகவல் கொடுக்க வருத்ததுக்காக உடையாளுங்க அந்த பெண்ணை என்ன பண்றாங்க, பிரிட்டிஷ்காரங்க வெட்டி வீழ்த்திடுறாங்க. இந்த செய்தி யாருக்கு கேக்குது அப்படின்னா வேலு நாச்சியார் தெரிஞ்சிருச்சு. என்ன சொல்றாங்க, உங்களுக்கு தண்ணி கொடுத்தாங்களே ஒரு பெண், அந்த பெண்ணை பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்றாங்கன்னா வெட்டிட்டாங்க, அந்த பொண்ணை கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ வேலு நாச்சியார் என்ன பண்றாங்க, கிளம்பி வராங்க. அந்த பெண் இறந்து போயிருப்பா இல்லையா, அவளோட ரத்தம் பக்கத்துல இருந்து ஒரு கல்லுல தெரிச்சிருக்கு. இப்ப வேலு நாச்சியார் என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய கணவர் ஞாபகமா கழுத்துல ஒரு தாலி போட்டிருப்பாங்க இல்லையா, யாரு, முத்துவடுகநாதர் கட்டின தாலி இருக்கும் இல்லையா, அந்த தாலியை வேலு நாச்சியார் கழட்டுறாங்க. கழட்டி அந்த பக்கத்துல ஒரு கல் இருக்கும் இல்லையா, என்ன கல்லு, இந்த உடையாள் இறந்த பின்னாடி அவங்க ரத்தம் சிதறி இருக்கும் இல்லையா ஒரு கல்லுல, அந்த கல்லு மேல தாலி கழட்டி போடுறாங்க. அத என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி அவங்க சொல்றாங்க, உன்னுடைய சாவுக்கு காரணமா இருந்த அவங்களையே நான் என்ன பண்ண மாட்டேன், சும்மா விட மாட்டேன், கண்டிப்பா அதுக்கு ஒரு நான் நீதி கிடைக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய கழுத்துல இருக்கிற தாலியை கழட்டி அந்த கல்லு மேல போட்டு ஒரு சபதம் இருக்கிறாங்க. இன்னைக்கும் கூட அந்த கல் வந்து சிவகங்கை மாவட்டத்துல வெட்டுடையாள் காளி கோவில் சொல்லிட்டு ஒரு கோவிலே உண்டு சரிங்களா. வெட்டப்பட்ட உடையாள் அவங்களை காளியா கும்பிடுறாங்க சரிங்களா. இப்போ இப்போ கூட வந்து சிவகங்கையில அந்த கோயில் உண்டு, வெட்டுடையாள் காளி கோவில் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு சரிங்களா. இந்த கோயில் எப்படி வந்திருக்கு, அந்த அந்த உடையாள் இறந்து போயிடுறாங்க. சோ அவங்களோட ஞாபகார்த்தமா என்ன பண்றாங்க, வேலு நாச்சியார் தாலியை கழட்டி அந்த கல்லு மேல போட்டு ஒரு சபதம் இருக்கிறாங்க, நான் பிரிட்டிஷர் சும்மா விட மாட்டேன், கண்டிப்பா என்ன பண்ண போறேன், சிவகங்கையை மீட்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடையாள் அந்த இறந்து போன அந்த கல்லு மேல என்ன பண்றாங்க, ஒரு சபதம் இருக்கிறாங்க. நாளடைவில் இன்னைக்கு வரைக்கும் அது என்னவா இருக்கு, வெட்டுடையாள் காளி கோவில் சொல்லிட்டு சிவகங்கையில ஒரு கோயிலாவே மாறிடுச்சு. அந்த 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 பெண்ணோட தியாகம் அப்படி சரிங்களா, துப்பு கொடுக்க மறுத்ததுக்காக கொல்லப்பட்ட அந்த பெண்ணோட தியாகம் இன்றளவும் என்ன பண்ணுது, போற்றப்பட்டே இருக்கு சிவகங்கையில. இது அந்த அந்த பொண்ணை பத்தி சொல்றதுக்காக சொல்றது. இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த குயிலி வேலு நாச்சியார் 2 பேர் திரும்ப மறுபடியும் கோபால நாயக்கர் போய் போறாங்க. போன பின்னாடி இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம வந்து சிவகங்கை மீட்கணும்னு ஒரு முடிவு பண்ணிட்டோம், சிவகங்கையை
மீட்கணும் ஒரு முடிவு நான் சொல்றது 1778 காலகட்டத்துல 72ல காளையார்கோவில் போர் 6 வருஷம் உள்ள இருக்காங்க. அடுத்த 2 வருஷம் என்ன பண்றாங்க, பழைய திரட்டுறாங்க. இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, அப்ப அந்த சரௌண்டிங்ல யாரு பெரிய ஆளுங்க தேடுறாங்க, யாரு வேலுநாச்சியார் தேடுறாங்க. இப்ப நம்ம யார்கிட்ட இருக்கோம், கோபால் நாயக்கர் இருக்கோம். கோபால் நாயக்கர் நம்ம கொஞ்சம் படையை கொடுப்பாரு. கோபால் நாயக்கர் கேட்டா கொஞ்சம் படையை கொடுப்பாரு. அந்த பக்கம் நமக்கு ஹெல்ப் பண்றது யாரு இருக்கா, சின்ன மருது பெரிய மருது இருக்காங்க. சோ அவங்களால முடிஞ்ச வரைக்கும் நமக்கு என்ன பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. இது ரெண்டு மட்டும் வச்சு மறுபடியும் சிவகங்கை மீட்க முடியுமான்னு கேட்டா டவுட் தான். அப்படியே என்ன பண்ண முடியாது, கண்டிப்பா மீட்க முடியாது. அப்ப நமக்கு இதை தாண்டி கொஞ்சம் படைகள் வேணும்ல. அப்ப இந்த சர்க்கிள்ல யார் அதிக படையை சொல்லி பார்த்தா, அப்ப இவங்க கண்ணுக்கு மாட்டுறது யாருன்னு கேட்டா ஹைதர் அலி. முன்னாடி பார்த்தோம் இல்லையா, மைசூர் போர்ல பார்த்தோம்ல, ஹைதர் அலி கண்ணில் மாட்டாரு. ஏன்னா ஹைதர் அலி இறப்பு பாத்தீங்கன்னா 1782 ஹைதர் அலி இறந்தாருன்னு பார்த்தோம். இப்ப அந்த 80 to 84 1780 84 வரைக்கும் இரண்டாவது மைசூர் போர் நடக்குது. இரண்டாவது மைசூர் போர் எப்ப நடக்குது, 1780 84 வரைக்கும் நடக்குது. சரிங்களா? அப்ப இவங்க எப்ப பிளான் பண்றாங்க, 1778 காலகட்டத்தில் பிளான் பண்றாங்க. அப்ப ஹைதர் என்ன கண்டிப்பா என்ன இருக்கு, படை இருக்கு இல்லையா, ஹைதர் தான் நிறைய படை இருக்கு அப்போ. சரிங்களா? இப்போ வேலுநாச்சியார் என்ன பண்றாங்கன்னா, ஹைதர் அலி ஒரு கடிதம் எழுதுவோம். ஹைதர் அலிக்கு ஒரு கடிதம் ஒன்று எழுதுவோம். என்ன சொல்லி எழுதுறாங்க அப்படின்னா, உருது மொழியில கடிதம் எழுதுறாங்க. ஏன்னா ஹைதர் அலிக்கு உருது வந்து எளிமையா தெரியும். சரிங்களா? இதுல வேலுநாச்சியாருக்கு என்னென்ன மொழி தெரியும் தெரியுமா, வேலுநாச்சியாருக்கு ஆங்கில புலமே அவ்வளவு தெளிவா இருக்கும். சரிங்களா? பிரெஞ்சு பேசுவாங்க, உருது பேசுவாங்க, தமிழ் பேசுவாங்க. வேலுநாச்சியார் என்னென்ன மொழி பேசுறாங்க பாருங்க, ஆங்கிலம் பேசுறாங்க, பிரெஞ்சு பேசுறாங்க, உருது பேசுறாங்க, தமிழ் பேசுறாங்க. இந்த 4 மொழியிலையும் தலை சிறந்த ஒரு மொழி அறிவு யாருக்கு, வேலுநாச்சியாருக்கு. இப்ப வேலுநாச்சியார் என்ன பண்றாங்கன்னா, ஹைதர் அலிக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க. ஹைதர் அலிக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க. என்ன சொல்லி எழுதுறாங்க, இந்த மாதிரி வந்து என்னோட பேர் வந்து வேலுநாச்சியார், என்னுடைய கணவர் பேர் வந்து முத்துவடுகநாதர், நாங்க சிவகங்கை பகுதியை ஆட்சி பண்ணிட்டு இருக்கோம். திடீர்னு பாத்தீங்கன்னா இந்த காளையார் கோவில் போர்ல பிரிட்டிஷ் என்னுடைய கணவரை கொண்டுட்டாங்க. அந்த மறுபடியும் பிரிட்டிஷை பழி வாங்குறதுக்காகவும் என்னுடைய சிவகங்கை மீட்கிறதுக்காகவும் நான் உங்கள்கிட்ட உதவி நாடி வரேன். ஏன் உங்கள்கிட்ட உதவி நாடுறேன்னா, நீங்க முதல் கர்நாடகா போர், முதல் மைசூர் போர்ல பிரிட்டிஷ் எதிர்த்து போர் பண்ணீங்க இல்லையா, சோ அதனால நீங்க எனக்கு என்ன பண்ணுங்க, பிரிட்டிஷ் எதிர்க்கிறதா கொஞ்சம் படைகள் கொடுங்க சொல்லிட்டு உருதுல ஒரு கடிதம் எழுதுறாங்க. சரிங்களா? இந்த கடிதம் எங்க போகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஹைதர் அலியோட சமஸ்தானத்துக்கு போகுது. இந்த கடிதத்தை யாரு கொண்டு போய் கொடுத்தன்னு சொல்லி கேட்பாங்க. இந்த கடிதத்தை தாண்டவராயன் அப்படின்னு ஒரு தூதுவர். சரிங்களா? யாரோட தூதுவர், வேலுநாச்சியார் தூதுவர் பேர் தாண்டவராயன். சரிங்களா? தாண்டவராயன் என்ன பண்றாங்க, வேலுநாச்சியார் உருது மொழி எழுதியிருப்பாங்க இல்லையா, அந்த கடிதத்தை கொண்டு போய் ஹைதர் அலிக்கு கொடுக்குறாங்க. இந்த மாதிரிங்க வேலுநாச்சியார் கொடுத்தாங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா ஹைதர் அலிக்கு வந்து வேலுநாச்சியார் பத்தி அவ்வளவுக்கா புரிதல் இருக்காது யாரும். ஏன்னா ஹைதர் அலிக்கு நிறைய கடிதங்கள் வரும் இல்லையா, ஹைதர் அலி ஏதோ ஒரு கடிதம் வந்திருக்கு. இது ஏன்னா படை கேட்கறாங்க அப்படின்னா நேர்ல வந்து தான் படை கேட்கணும். இவங்க நேர்ல வர பயப்படி என்ன பண்றாங்க, கடிதத்துல படையை கேட்கறாங்க. அப்ப நம்ம என்ன பண்ண முடியாது, கண்டிப்பா படையை கொடுக்க முடியாது. ஒருவேளை நேர்ல வந்தா பாத்துக்கலாம் சொல்லி ஹைதர் என்ன பண்றாரு, அந்த கடிதத்தை தூக்கி போட்டுறாரு. 2-3 நாள் கடக்குது. அங்க ஹைதர் இருந்து எந்த ரிப்ளையும் வரல, எந்த ஒரு கடிதமும் வரல. இப்ப வேலுநாச்சியார் முடிவு பண்றாங்க, சரி ஓகே நம்ம நேர்லயே போய் ஒரு முறை என்ன பண்ணலாம், அப்ரோச் பண்ணலாம் சொல்லிட்டு வேலுநாச்சியாரும் மருது சகோதரர்களும் சரி என்ன பண்றாங்க, குதிரை எடுத்துட்டு எங்க போறாங்க, அங்க மைசூரே போறாங்க. மைசூர் போயிட்டு மைசூர்ல கேக்குறாங்க, மைசூர் போயிட்டு ஹைதர் அலி நேர்ல பாக்குறாங்க. அப்ப இந்த மருது சகோதரர்கள் கூட இருந்தவங்க போய் கேக்குறாங்க, இந்த மாதிரிங்க சார் நாங்க வந்து சிவகங்கை இருந்து வரோம். எங்க இருந்து வரோம், சிவகங்கை இருந்து வரோம். 2 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கடிதம் ஒன்று போட்டிருப்போமே படை உதவி கோரி, நீங்க அதுக்கு எந்த பதிலும் கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி கேட்கறப்போ, அப்ப வந்து ஹைதர் அலி சொல்றாரு, ஏங்க உங்க ஏதோ வேலுநாச்சியார் சொல்லியிருந்தீங்க, அந்த பெண்மணிக்கு வந்து நேர்ல வந்து படை கேட்கவே வந்து தைரியம் இல்லை. அப்ப எப்படி நான் வந்து படையெல்லாம் கொடுக்க முடியும், அது இல்லாம நான் பிரிட்டிஷ் கிட்ட அடுத்த போர் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா அடுத்த ஒரு 2-3 வருஷம் என்ன பண்ண போறேன், பிரிட்டிஷா போர் பண்ண, அதாவது 2ஆம் மைசூர் போர் சொல்றாரு. இந்த 2-3 வருஷம் என்ன பண்ண போறேன், நான் பிரிட்டிஷ் எதிர்த்து போர் பண்ண போறேன். அப்படி போர் பண்ற காலகட்டத்துல நான் உங்களுக்கு படையை எப்படி கொடுக்க முடியும், உங்க மேல நம்பிக்கை இல்லையே அப்படின்னு சொல்றப்போ, அப்ப அந்த சடனா இருக்கிறப்போ குதிரை மேல இருந்து ஒரு பெண் வேலுநாச்சியார் என்ன பண்றாங்கன்னா, தன் தலையை தலைப்பாகையெல்லாம் கட்டிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் எடுத்துட்டு பார்த்தா வேலுநாச்சியார் முடியெல்லாம் விழுந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு போர் குணத்தோட ஒரு பெண் வந்து நின்றுட்டு இருக்காங்க. இதை பார்த்து ஹைதர் அலி, நீங்க தான் வேலுநாச்சியாரா, நீங்க பிரிட்டிஷ் எதிர்க்கிறதுக்காக எங்க இருந்து, கோபால நாயக்கர்கிட்ட இருந்துமே நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, குதிரை ஏறி இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்களா, அப்ப நான் உங்களுக்கு என்ன பண்றேன் படை கொடுக்க சொல்லிட்டு 5000 காலாட்படையும் 5000 குதிரை படையும் கொடுத்ததா ஒரு வரலாறு உண்டு. இப்ப வேலுநாச்சியார் வீரத்தை பாருங்க, இங்க இருந்து கிளம்பி குதிரையிலேயே மைசூர் வரைக்கும் போயிருக்காங்க. அப்போதான் பாத்தீங்கன்னா ரோடு எல்லாம் கிடையாது, இதுதானே காடு தானே, காட்டு பகுதியில மைசூர் போயிருக்காங்க. மைசூர் போய் ஹைதர் அலியை அப்ரோச் பண்ணிருக்காங்க. என்ன மொழியில, உருது மொழியில அப்ரோச் பண்ணிருக்காங்க. அப்ரோச் பண்ணி 5000 காலாட்படையும் 5000 குதிரைப்படையும் வாங்கியிருக்காங்க. சரிங்களா? இது போக ஹைதர் அலி என்ன சொல்லிருக்காருன்னா, வேற ஏதாவது என்ன கேளுங்க நான் கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டாங்க. இப்போ இந்த படைகள்லாம் வந்து சேர்றதுக்கு ஒரு ஆண்டு ஆகும் இல்லையா, எல்லா படைகளும் கூட்டிட்டு 1780 எல்லா படையும் ரெடி ஆயிடுச்சு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஹைதர் அலி படை ரெடியா இருக்கு, இன்னொரு பக்கம் கோபால் நாயக்கரோட படை ரெடியா இருக்கு.
இன்னொரு பக்கம் சின்ன மருது பெருமருது படை ரெடியா இருக்கு, இன்னொரு பக்கம் வேலுநாச்சியாரோட படைகள் தனியா இருக்கும் இல்லையா, அந்த படைகள் இப்ப 4 திசைக்கு 4 படைகள் தயாரா இருக்கு. இப்ப இவங்க ஏதாவது ஒரு நாள் குறிக்கணும் இல்லையா, எடுத்தவங்க வந்து என்ன பண்ண முடியாது, போய் கண்டிப்பா என்ன பண்ண முடியாது, போர் பண்ண முடியாது இல்லையா. இப்ப வேலுநாச்சியார் ஒரு நாள் குறிக்கிறாங்க, என்ன நாள்னா ஆயுத பூஜை. சரிங்களா, என்ன குறிக்கிறாங்க, ஆயுத பூஜை. ஏன்னா வேலுநாச்சியாரோட அந்த கோட்டையில ஒரு கடவுள் ஒன்று இருக்கு. ஸோ அந்த அந்த ஆயுத பூஜை அன்னைக்கு மட்டும் பெண்கள் என்ன பண்ண மாட்டாங்க, பிரிட்டிஷ்காரங்க வந்து பெருசா செக் பண்ண மாட்டாங்க, பெண்களை பிரிட்டிஷ்காரங்க பெருசா என்ன பண்ண மாட்டாங்க, சோதனை செய்ய மாட்டாங்க. இப்ப அந்த நாள்ல தான் என்ன பண்ண முடியும், ஆயுதங்கள் எடுத்து உள்ள போக முடியும். ஏன்னா வெளியே இருந்து இந்த படைகள் பார்த்துக்கும், ஹைதராலியோட படையை பார்த்துக்கும், கோபால் நாயக்கனோட படையை பார்த்துக்கும், சின்ன மருது பெரிய மருது படையை பார்த்துக்கும். ஆனா கோட்டைகளை போய் சண்டை போடுறதுக்கு வேலு நாச்சியார் குயிலி தானே இருக்காங்க. அப்ப அவங்க என்னது உள்ள போற செக் பண்ணிடுவாங்களே, அப்ப செக் பண்ணாம இருக்கிறது ஒரே நாள் தான் இருக்கு, அந்த ஆயுத பூஜை தினம் தான். சரிங்களா, அப்ப அந்த நாளை தான் குறிக்கிறாங்க. எந்த நாள் குறிக்கிறாங்க, ஆயுத பூஜை 1780 தான் வேலுநாச்சியார் வந்து உள்ள போர் பண்ணதுக்குனால குறிக்கிறாங்க. இப்ப வேலுநாச்சியார் அந்த அந்த குறிச்ச நாள் வந்துருச்சு, எல்லாரும் உள்ள போயிட்டாங்க, எல்லாரும் உள்ள போய் கோட்டைக்குள்ள போயிட்டாங்க. இந்த கோட்டைக்கு உள்ளேயும் சண்டை நடக்குது, வெளியும் சண்டை நடக்குது. வெளியே யார் சண்டை போடுறா, ஹைதராலியோட படைகள் சண்டை போடுது, கோபால் நாயகனோட படை சண்டை போடுது, சின்ன மருது பெரிய மருது அவங்களோட படைகள் வெளியே இருக்கிற படைகள் சண்டை போட்டு இருக்காங்க. உள்ளுக்குள்ள என்ன சண்டை நடந்திருக்கு, வேலுநாச்சியார் குயிலி அவங்க அவங்க சார்ந்தவங்க என்ன பண்றாங்க, உள்ள சண்டை போட்டுருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல பிரிட்டிஷ்காரங்க தோக்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. இப்ப பிரிட்டிஷ் என்ன பண்றாங்கன்னா, ஆயுதங்கள் இருக்கும் இல்லையா, வெடி மருந்து, அதை பயன்படுத்துறதுக்காக பிரிட்டிஷ்கார் வந்து முயற்சி எடுக்கிறப்போ இதை குயிலி பாத்துறாங்க. குயிலி பார்த்து என்ன பண்றாங்கன்னா, தான் உடம்புல தீய வச்சுக்கிட்டு, குயிலிங்கிறது யாரு, வேலுநாச்சியோட உற்ற தோழி, வேலுநாச்சியரோட படைப்பிரிவு முக்கியமான படை இந்த உடையாள் அப்படிங்கிற ஒரு படை. சரிங்களா, அந்த உடையாளுங்கிற படைக்கு படைத்தலைவரா இருந்தது குயிலி தான். உடையாளுங்கிற பெண் யாரு, வேலுநாச்சியாரை குறித்து துப்பு கொடுக்க மறுத்த கொலை செய்யப்பட்ட பெண். அந்த பெண்ணோட பேர்லயே ஒரு படையை வேலுநாச்சியார் வச்சிருக்காங்க. அந்த பெண்ணோட பேருக்கு அந்த படைக்கு யார் தளபதியா இருக்காங்க, குயிலி தான் என்ன பண்றாங்க, தலைவரா இருக்காங்க. சரிங்களா, இப்ப இந்த குயிலி அதை சுத்தி முத்தி பாக்குறாங்க. இந்த பிரிட்டிஷ்காரங்க அடுத்து என்ன பண்ண போறாங்க, ஆயுதங்களை பயன்படுத்த போறாங்க, வெடி மருந்தை பயன்படுத்த போறாங்க. உடனே வந்து வேலுநாச்சியார் வந்து சரி குயிலி வந்து யோசிக்கிறாங்க, இப்படியே விட்டா நம்ம தோத்து போயிடும், இப்படியே விட்டா கண்டிப்பா நம்ம தோல்வி ஆயிரும், இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டது என்ன இது வேஸ்டா போய் சொல்லிட்டு குயிலி என்ன பண்றாங்கன்னா, தான் உடம்புல தீய வச்சுக்கிட்டு அந்த ஆயுத கிடக்குல போய் விழுந்துடுறாங்க. தன்னோட உடம்புல தீய வச்சுக்கிட்டு ஆயுத கிடக்குல போய் குயிலி விழுந்துடுறாங்க. இதுதான் இந்தியாவில் நடந்த முதல்ல தற்கொலை தாக்குதல். படத்துல யாரு, குயிலி. சரிங்களா, இப்ப இந்த போர் எல்லாம் முடிஞ்சிருச்சு, யாரு வெற்றி பெற்றாங்க, வேலுநாச்சியார் டீம் தான் வெற்றி பெற்றாங்க. வேலுநாச்சியார் 1780 ஆண்டு திரும்பவும் சிவகங்கையை மீட்டார். அப்போ 1772 ஆண்டு காளையார் கோவில் போர்ல சிவகங்கை கைவிட்டு போகுது. ஒரு 8 ஆண்டு காலம் அங்க கோபால் நாயக்கர் இருக்காங்க இல்லையா, திண்டுக்கலை சேர்ந்த கோபால் நாயக்கரிடம் என்ன பண்றாங்க, பணியா சரி அவங்க கிட்ட என்ன பண்றாங்க, மறைந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. சரிங்களா, அவங்களோட பாதுகாப்புல தான் 8 வருஷம் இருக்காங்க. கோபால் நாயக்கரோட பாதுகாப்புல தான் வேலுநாச்சியாரும் அவங்களோட மகள் வெள்ளச்சி நாச்சியாரும் 8 வருஷம் அங்கதான் பாதுகாப்பா இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹைதராலி உதவியோட படைகள்லாம் கூட்டு வந்துட்டு 1780 ஆண்டு கிட்டத்தட்ட 8 வருஷம் கழிச்சு 1780 திரும்பவும் சிவகங்கையை மீட்கிறாங்க. சரிங்களா, இப்படியே போயிட்டு இருக்கு. திரும்பவும் இந்த சிவகங்கை மீட்ட பின்னாடி கூட திரும்ப ஒரு முறை என்ன பண்றாங்கன்னா, இந்த பிரிட்டிஷ்காரங்க வந்து சண்டை போட்டே இருக்காங்க. திரும்ப பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்றாங்க, சண்டை போட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் 1796 வேலுநாச்சியார் உடல்நல குறைவால் என்ன பண்ணுவாங்க, இறந்துருவாங்க. இதுக்கு முன்னாடியே வெள்ளச்சி நாச்சியார் இறந்துருவாங்க. வெள்ளச்சி நாச்சியார் யாரு, வேலுநாச்சியாரோட ஒரே பெண் இல்லையா, அந்த பெண் குழந்தை. அவங்களுக்கு திருமணம் நடக்கும், அந்த திருமண வாழ்க்கை அவங்களுக்கு சரியா அமையாத காரணத்தினால மர்மமான முறையில வெள்ளச்சி நாச்சியார் இறந்து போயிருவாங்க. வேலுநாச்சியாரோட பெண் அவங்களோட மகள் வந்து வெள்ளச்சி நாச்சியார், அவங்களுக்கு ஒரு திருமணம் நடக்குது, சின்ன வயசுல திருமணம் நடக்குது. அந்த திருமண வாழ்க்கையும் சரியா அமையல. அப்போ சந்தேக முறையில வெள்ளச்சி நாச்சியார் என்ன ஆயிடுவாங்க, இறந்து போயிருவாங்க. வெள்ளச்சி நாச்சியார் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப ஆங்கிலேயரோட படையோட தாக்குதல் இதெல்லாமே திரும்ப திரும்ப வேலுநாச்சியாருக்குள்ள ஓடிட்டே இருந்து 1796 காலகட்டத்துல வேலுநாச்சியாரும் இறந்து போயிருவாங்க. சரிங்களா, இதுதான் பிரிட்டிஷை எதிர்த்து போரிட்ட முதல் பெண் அரசியோட கதை வேலுநாச்சியார். சரிங்களா, இவங்க என்ன பண்ணிருக்காங்க, தென்னிந்தியாவில இருந்து ஃபர்ஸ்ட் டைம் பிரிட்டிஷ் எதிர்த்து போர் பண்ண முதல் இந்திய அரசியலாவே யாரு, வேலுநாச்சியார் தான். இவங்களுக்கு முன்னாடி இருக்காங்க, இவங்களுக்கு முன்னாடி எல்லாம் அரசியல் மங்கமாலாம் இருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த டைம்ல யாருமே பிரிட்டிஷ் எதிர்க்க தயங்கின டைம்ல வேலுநாச்சியார் என்ன பண்ணிருக்காங்க, தாங்கிட்ட இருந்த அந்த படைகள் வெளியிருந்து படைகளை சோர்ஸா எடுத்து என்ன பண்ணிருக்காங்க, வெற்றி பெற்றிருக்காங்க. கடைசி வரைக்கும் சிவகங்கை என்ன பண்ணல, அவங்க கையோட வேலை கடைசி வரைக்கும் சிவகங்கையிலேயே இருந்து இறந்துட்டாங்க. சரிங்களா, இதுதான் வேலுநாச்சியாரோட கதை. இது எது கீழே வரும் அப்படின்னா, இந்த யூனிட் 8ல தென்னிந்திய கிளர்ச்சிகள் 1801 அதுல 2வது பாகமா வேலுநாச்சியார் பத்தி கொடுத்திருப்பாங்க. ஓகே, இது ஒரு முறை குட்டி ரிவிஷன் பண்ணிடுமா. வேலுநாச்சியார் பொறுத்த வரைக்கும் 1730 பிறக்கிறாங்க. எங்க, ராமநாதபுரத்துல இருக்க செல்லமுத்து சேதுபதி அவங்களுக்கு ஒரே மகளா பிறக்கிறாங்க. பிறக்கிறப்பவே வந்து நிறைய கலைகளை கத்துக்கிறாங்க, போர்க்கலைகள் எல்லாம் கத்துக்கிறாங்க. 16 வயசுல திருமணம் பண்றாங்க. திருமணம் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா, சிவகங்கை இருக்கையா, சிவகங்கையை சேர்ந்த முத்துவடுகநாதர் அப்படிங்கிற ஒரு அரசர் திருமணம் பண்றாங்க. 1772 முத்துவடுகநாதர் ஒரு கோயிலுக்கு போறாரு, காளையார் கோயிலுங்கிற ஒரு கோயிலுக்கு போறாரு. பிரிட்டிஷாங்க என்ன பண்றாங்க, மறைஞ்சு தாக்குறாங்க. யார் தாக்குனா, இந்த பான்ஜோர் அப்படிங்கிற
பிரிட்டிஷ் தலைவர் பான்சூர் அப்படிங்கிற பிரிட்டிஷ் தளபதி என்ன பண்றாங்க, முத்துவடுகநாதர் சிவகங்கை அரசரை தாக்குறாங்க. அதுல முத்துவடுகநாதர் இறந்து போயிடுறாங்க. 1772 காளையர் கோவில் போரில் முத்துவடுகநாதர் மரணம் அடைகிறார். அதுக்கப்புறம் 8 வருஷம் யாரோட பாதுகாப்பு இருக்காங்கன்னா, கோபால திண்டுக்கலை சேர்ந்த கோபால நாயக்கர் ஒரு அரசர் இருக்காரு, ஒரு ஒரு பாளையக்காரர் இருக்காரு. அவங்க இருந்த யாரு இருக்கா, நம்மளுடைய வேலுநாச்சியார் 8 ஆண்டு அவங்க என்ன பண்ணிருக்காங்க, பத்திரமா இருக்காங்க. இந்த 8 ஆண்டுல ஹைதராலிட்ட இருந்து படையை வாங்குறாங்க. அதுக்கப்புறம் மருது சகோதரர்கள் சின்ன மருது பெரிய மருது என்ன பண்றாங்க, படையை வாங்குறாங்க. 1780 வருஷம் 1780 காளையர் கோவில் போர் நடந்து 8 வருஷம் கழிச்சு என்ன பண்றாங்க, திரும்பவும் சிவகங்கை மீட்க போறாங்க. யாரோட உதவியோட போறாங்கன்னா, அவங்களுடைய உற்ற தோழி குயிலி அப்படிங்கிற பெண்ணோட உதவியோட போறாங்க. இந்த குயிலி என்ன பொறுப்புல இருக்காங்க பாத்தீங்கன்னா, உடையாள் அப்படிங்கிற பெண் படைப்பிரிவுக்கு தலைவரா இருக்காங்க. இந்த உடையாள் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வேலுநாச்சியாரை பத்தி துப்பு கொடுக்க மறுத்து பிரிட்டிஷால கொல்லப்பட்ட ஒரு பெண். சரிங்களா, ஆடு மேய்க்கிற ஒரு பெண். இப்ப இந்த வேலுநாச்சியார் குயிலில உள்ள போய் என்ன பண்றாங்க, சண்டை போடுறாங்க. இந்த சண்டையில குயிலி என்ன பண்றாங்க, தான் உடம்புல தானே தீ வச்சுக்கிட்டு ஆங்கிலேயர் ஆயுத கிடங்களை விழுந்து மொத்த கிடங்கு என்ன பண்றாங்க, சிதைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வேலுநாச்சியார் என்ன பண்றாங்க, சிவகங்கை மீட்கிறாங்க. 1780 வேலுநாச்சியார் சிவகங்கை மீட்கிறாங்க. 1796 வேலுநாச்சியார் உடல்நல குறையப்பட்டு இறந்து போயிறாங்க. வேலுநாச்சியார் கடைசி வரைக்கும் உறுதுணையா இருந்தது யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா, மருது சகோதரர்கள் சின்ன மருது மற்றும் பெரிய மருது. சரிங்களா, இதுதான் வந்து வேலுநாச்சியாரோட கதை. இது ஏதாவது டவுட் இருக்கா? அடுத்து போயிடலாமா? சொல்லுங்க சார். ஆயுத பூஜையா சார்? விஜயதசமி சொல்லுவாங்களோ? சரி ஓகே, அது வேணா நோட் பண்ணிக்கோங்க. அவங்க திரும்ப போருக்கு போறாங்க இல்லையா, விஜயதசமி ஆயுத பூஜை ஒண்ணு தானே, வேற வேறையா? சரி நோட். விஜயதசமினா சார்? சரி ஓகே, ஒரு ரெண்டு வேற வேற. சரி ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. விஜயதசமி நோட் பண்ணிக்கோங்க. 1780 1780 விஜயதசமி அன்று வேலுநாச்சியார் என்ன பண்றாங்க, அந்த கோட்டைக்குள்ள சண்டைக்கு போறாங்க. ஓகேவா சார்? அமைச்சரா சார்? அவரை தூது போனாரு சார். அவரு தான் அந்த கடிதத்தை கொண்டுட்டு ஹைதராலிக்கு கொடுத்துருப்பாரு, தாண்டவராயன். அடுத்தது இது ரெண்டு புரிஞ்சுல, வேலுநாச்சியார் புரிஞ்சு, அதுக்கப்புறம் புலித்தேவர் ஓகே தானே. அடுத்தது மூணாவது நபர் வீரபாண்டிய கட்டபொம்மன். வீரபாண்டிய கட்டபொம்மன். இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் பார்க்க வரைக்கும் ரொம்ப சிம்பிளா, இவங்களோட பூர்வீகம் எதுன்னு தெரியுமா? வீரபாண்டிய கட்டபொம்மனோட பூர்வீகம் எதுன்னு தெரியுமா? இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் இல்லையா, ப்ரீவியஸ் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. வீரபாண்டிய கட்டபொம்மன் எந்த பகுதியில இருந்து வந்தனர் கேட்டிருப்பாங்க. ஆந்திராவே பூர்வீகமா சேர்ந்தவங்க. சரிங்களா, ஆந்திரா பகுதியை பூர்வீகமா கொண்டவங்க தான் யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன். இது இது ரொம்ப சிம்பிள் ஸ்டோரி தான். 1760 அவர் பிறக்கிறாரு. 1760 வீரபாண்டிய கட்டபொம்மன் பிறக்கிறாங்க. அவரோட முன்னோர்கள் இருக்காங்களே, யாரு வீரபாண்டிய கட்டபொம்மன் முன்னோர் இருக்காங்களே, அவங்கள ஆந்திராவே பூர்வீகமாக கொண்டவர், ஆந்திராவை பூர்வீகமாக கொண்டவங்க. சரிங்களா, இவர் என்ன பண்றாங்க அப்படின்னா, இவரோட தந்தை யாரு, வீரபாண்டிய கட்டபொம்மனோட தந்தை, அவங்க தாயில இருக்காங்க இல்லையா, அவங்களாம் தமிழ்நாட்டுல இப்ப இருக்கிற தூத்துக்குடி திருநெல்வேலி இருக்கு இல்லையா, அந்த பகுதியில என்ன பண்றாங்க, பாஞ்சாலங்குறிச்சி அந்த பகுதியில வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த பகுதியில வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இவரோட தந்தை பேர் ரொம்ப முக்கியம். பெற்றோர் யாரோட பெற்றோர், வீரபாண்டிய கட்டபொம்மனின் பெற்றோர் ஜக வீரபாண்டியன். வீரபாண்டிய கட்டபொம்மன் பெற்றோர் பேர் என்னது, ஜக வீரபாண்டியன். அம்மா பேரு முத்தாத்தாள், தாய் பேர் என்னது, முத்தாத்தாள். இவரோட மனைவி பேர் தெரியுமா, வீரபாண்டிய கட்டபொம்மனோட மனைவி பேரு ஜக்கம்மாள். தம்பி பேர் தெரியுமா யாருக்காவது? சார் ஊமத்துறை செவத்தையா அப்படிங்கிறது இயற்பெயர் கிடையாது, இயற்பெயர் சொல்லுங்க. இந்த ஊமத்துறை செவத்தையாங்கிறது அந்த ஊர் பகுதி மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க கூப்பிடுறது. சரிங்களா, ஊமத்துறை செவத்தையெல்லாம் வீரபாண்டி கட்டபொம்மனுக்கு அடுத்த இருக்கிற இடத்துல அந்த மக்கள் கூப்பிடுறது. அவங்களுக்கு இயற்பெயர் இருக்கு. சரிங்களா, ஊமத்துறையோட பேர் வந்து குமாரசாமி. சரிங்களா, ஊமத்துறையோட பேர் என்னது, குமாரசாமி. இந்த செவத்தையோட பேர் வந்து துரைசிங்கம். இதுதான் அவங்களோட இயற்பெயர். நோட் பண்ணிக்கோங்க. அந்த இந்த ஃபேமிலி டீடைல்ஸ் வந்து கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். வீரபாண்டிய கட்டபொம்மனோட தந்தை பேர் வந்து ஜெக வீரபாண்டியன். வீரபாண்டிய கட்டபொம்மனின் தந்தை பெயர் ஜெக வீரபாண்டியன். அம்மா தாய் பெயர் வந்து முத்தாத்தாள். தாய் பெயர் முத்தாத்தாள். மனைவி ஜக்கம்மாள். மனைவி ஜக்கம்மாள். தம்பி ஊமதுரை பிராக்கெட்ல குமாரசாமி.
அதான் இயற்பெயர். தம்பி ஊமதுரை பிராக்கெட்ல குமாரசாமி. திரும்ப இன்னொரு தம்பி, ரெண்டு தம்பி இருக்காங்க. ரெண்டாவது தம்பி பேர் செவத்தையா, பிராக்கெட்ல துரைசிங்கம். செவத்தையா பிராக்கெட்ல துரைசிங்கம். செவத்தையா பிராக்கெட்ல துரைசிங்கம். ஓகே. அடுத்தது அமைச்சர் பேரு சிவ சுப்பிரமணியன். அமைச்சர் பேரு சிவ சுப்பிரமணியன். அமைச்சர் பேரு சிவசுப்பிரமணியன். எழுதியாச்சுங்களா? செவத்தையா பேரு துரைசிங்கம், தம்பி தாமா அவங்க, ரெண்டாவது தம்பி. ஃபர்ஸ்ட் தம்பி பேர் ஊமதுரை, இயற்பெயர் வந்து குமாரசாமி. ரெண்டாவது தம்பி பேரு செவத்தையா, இயற்பெயர் வந்து துரைசிங்கம். நீ நினைக்கிற துரைசிங்கம் கிடையாது, இது வேற துரைசிங்கம். சும்மா பாரு. எழுதிட்டீங்களா? சரி ஓகே. சரி ஓகே. இது இது வந்து அவரோட பேக்ரவுண்ட், யாரோட? வீரபாண்டிய கட்டபொம்மனோட பேக்ரவுண்ட். ரொம்ப சிம்பிளா, எங்க இருந்து வராங்க? ஆந்திராவை பூர்வீகமா கொண்டிருக்காங்க. ஸோ இங்க தமிழ்நாட்டுல இப்ப இருக்கிற திருநெல்வேலி தூத்துக்குடி இருக்கு இல்லையா, அந்த பகுதியில, சரிங்களா, அந்த பகுதியில என்ன பண்றாங்க இவங்க வந்து, அங்க இருக்க ஒரு குறுநில மன்னர்களா இருக்காங்க. சொல்ல போனா ஜமீன்தார் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி வழிவாங்க வசூல் இருக்க பாளையக்காரரா இருக்காங்க. சரிங்களா, முக்கியமான பாளையங்களை இவங்க பாளையம் ஒண்ணு. இவங்க அந்த பாளையக்காரரா இருக்காங்க. இப்போ பாளையக்காரா இருக்கிறப்போ பிரிட்டிஷ்காரங்க இருக்காங்க இல்லையா, பிரிட்டிஷ்ல பிரிட்டிஷ்ல வந்து ஒரு கலெக்டர் ஒருத்தர் இருக்காரு. பிரிட்டிஷ்ல கலெக்டர் ஒருத்தர் இருக்காரு. அந்த கலெக்டர் என்ன பண்றாரு ஓரலா தெரிஞ்சுங்க, அதுக்கப்புறம் நம்ம உள்ள ஒரு டீட்டெயிலா பார்ப்போம். இவரை பத்தி ஓரலா என்னன்னா, இவரு பாளையக்காரர் இருக்காரு, மக்கள்கிட்ட வரி வாங்குற இடத்துல இருக்காரு. இப்போ பிரிட்டிஷ்ல வந்து ஒரு கலெக்டர் இருக்காரு, ஜாக்சன் ஜாக்சன் துறைன்னு ஒரு கலெக்டர் இருக்காரு. இந்த கலெக்டர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இவர்கிட்ட வந்து யார்கிட்ட? வீரபாண்டி கட்டபொம்மன் கிட்ட நீ வந்து இன்னும் கொஞ்சம் வந்து அமௌண்ட் கொடுக்கணும், அந்த வரி என்ன பண்ணணும், வரி பெண்டிங் வச்சிருக்கு சரியா, அந்த அமௌண்ட் எனக்கு நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரு ஒரு அமௌண்ட்டை சொல்றாரு. யாரு? ஜாக்சன் துறை வீரபாண்டி கட்டபொம்மன்ட்ட நீ வந்து எனக்கு இவ்வளவு பணம் கொடுக்கணும். எவ்வளவு பணம் அப்படின்னா 3003 பக்கோடா, எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன், 3003 பக்கோடா நிலுவை வச்சிருக்க, நீ அது என்ன பண்ணும், எனக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்ப உடனே இருக்காரு இல்லையா, யார்? வீரபாண்டி கட்டபொம்மன் இருக்காருயா, அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இல்ல இல்ல அவ்வளவு கொடுக்க தேவை அப்படிங்கிறாங்க. உடனே வீரபாண்டி கட்டபொம்மன் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆகஸ்ட் மாசம் 18ஆம் தேதி 1798 வருஷம் ஆகஸ்ட் மாசம் 18ஆம் தேதி வீரபாண்டி கட்டபொம்மன் வந்து என்ன வந்து மீட் பண்ணு அப்படின்னு சொல்லிடுறாரு ஜாக்சன் துரை. வீரபாண்டி கட்டபொம்மன் வந்து சரி ஓகே மீட் பண்றாங்க, ஆனா ஒரு நாள் தள்ளி போயிடுச்சு. ஆகஸ்ட் 18ஆம் தேதி மீட் பண்றதுக்கு பதிலா ஆகஸ்ட் 19ஆம் தேதி போய் மீட் பண்றாரு. ஆகஸ்ட் 19ஆம் தேதி ஜாக்சன் துரை அந்த கலெக்டரை போயிட்டு யார் மீட் பண்றா? வீரபாண்டி கட்டபொம்மன் போய் மீட் பண்றாரு. அப்ப உடனே இவருக்கு கோவம் வந்துருது, யாரு? ஜாக்சன் துரைக்கு கோவம் வந்துருது, கலெக்டர் கோவம் வந்துருது. அது எப்படி? நான் உன்னை நேத்தான மீட் பண்ண சொன்னேன், நீ எப்படி எனக்கு இன்னைக்கு வந்து மீட் பண்ணலாம்? அப்படிலாம் வந்து என்ன பண்ண முடியாது, என்ன நீ நினைக்கிறப்பெல்லாம் பார்க்க முடியாது சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா, நான் வரதுக்கு நான் எங்க போறேன், நான் மதுரை திருநெல்வேலி எல்லா பக்கம் சுற்றுப்பயணம் போறேன், நான் வரதுக்கு இன்னும் ஒரு மாசம் ஆகும், நான் வரதுக்கு இன்னும் ஒரு மாசம் ஆகும், நான் வந்த பின்னாடி நீ எனக்கு என்ன பண்ணு, வந்த பின்னாடி எனக்கு என்ன பண்ணு, என்ன வந்து நீ மீட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு ஜாக்சன் துரை. இவரு வெயிட் பண்றாரு, யாரு? வீரபாண்டி கட்டபொம்மனும் ஒரு மாசம் வெயிட் பண்றாரு, ஒரு மாசம் வெயிட் பண்றாரு. திரும்பவும் அடுத்த மாசம் செப்டம்பர் மாசம் 19ஆம் தேதி போய் வீரபாண்டி கட்டபொம்மன் மீட் பண்றாரு. அவரும் அவருடைய அமைச்சரும் சிவசுப்பிரமணியம் பார்த்தோம் இல்லையா, அவரும் அவர் அமைச்சர் என்ன பண்றாங்க, ஜாக்சன் துறையை போய் மீட் பண்றாங்க. ஜாக்சன் துறையை போயிட்டு அவருடைய அலுவலகத்துல ராமநாதபுரத்துல போய் என்ன பண்றாங்க, மீட் பண்றாங்க. இப்ப ஜாக்சன் துரை என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் வந்து நிக்க வச்சு அவங்க அசிங்கப்படுத்துறாரு. யார? வீரபாண்டி கட்டபொம்மனை ஜாக்சன் துரை அசிங்கப்படுத்துறாரு. என்ன சொல்றாருன்னா, நீ 3310 பக்கோடா எனக்கு வந்து நீ தரணும் அப்படிங்கிற மாதிரி ஜாக்சன் துரை சொல்றாரு. அதுக்கு வந்து வீரபாண்டி கட்டபொம்மன் என்ன சொல்றாருன்னா, 1033 பக்கோடா மட்டும் என்ன பண்ணும், உங்களுக்கு கொடுத்தா போதும் அப்படிங்கிறாங்க. அதாவது ஜாக்சன் துரை எவ்வளவு சொல்றாருன்னா, 3310 பக்கோடா. பக்கோடாங்கிறது வந்து வரி தான் அவங்க சொல்றாங்க சரிங்களா, சாப்பிட்ற ஐட்டம் கிடையாது, வரி. 3310 பக்கோடாவை எனக்கு நீ வரியா பெண்டிங் வச்சிருக்குன்னு சொல்லிட்டு கலெக்டர் ஜாக்சன் துரை சொல்றாரு. அந்த ஆடியோ மட்டும் கொஞ்சம் மீட் பண்ணுங்க சார்.
ஓகே. இப்ப ஜாக்சன் துரை என்ன சொல்றாருன்னா 3300 பக்கோடா பணத்தை என்ன பண்ணணும், நீ வந்து எனக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வீரபாண்டிய கட்டபொம்மன்ட்ட சொல்றாரு. உடனே வீரபாண்டிய கட்டபொம்மன் கால்குலேட் பண்றாரு. கால்குலேட் பண்ணி அவ்வளவு கொடுக்க தேவையில்லைங்க, வெறும் 1033 பக்கோடா, 1033 சரியா, 1033 பக்கோடா மட்டும் உங்களுக்கு கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய தரப்பை சொல்லிடுறாரு. உடனே ஜாக்சன் என்ன பண்றாரு, அந்த கலெக்டர் ஜாக்சன் துரை என்ன பண்றாருன்னா, அப்படிலாம் இல்ல, நீ இவ்வளவு பணம் கொடுக்கணும், கொடுக்க மாட்டியான்னு சொல்லிட்டு அவர் வந்து அசிங்கப்படுத்துறாரு. நான் உன ஒரு மாசம் முன்னாடி பார்க்க சொன்னேன், நீ வந்து என்ன இப்படி பாக்குறன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாங்க, அசிங்கப்படுத்துறாங்க. அந்த இடத்துல வீரபாண்டி கட்டபொம்மன் கோபப்படுறாரு. அந்த இடத்துல வீரபாண்டி கட்டபொம்மன் கோபப்படுறாரு. கோபப்பட்டோன்னே ரெண்டு பேரும் கைகள் பாவுது. யாருக்கு யாருக்கும், கலெக்டருக்கும் வீரபாண்டி கட்டபொம்மனுக்கும் முத அப்பதான் சண்டை வருது. 1798 செப்டம்பர் மாசம் 19ஆம் தேதி, 1 மந்த்துக்கு அப்புறம் மீட் பண்றாங்க இல்லையா, அந்த மீட்டிங்லயே வீரபாண்டி கட்டபொம்மனுக்கும் ஜாக்சன் துரைக்கும் நடுவில் என்ன வருது, சண்டை வர ஆரம்பிச்சது சரிங்களா. இந்த சண்டையில வீரபாண்டி கட்டபொம்மனை யாரு உதவிக்கு கூட்டு போறாங்க அப்படின்னா, தம்பி ரெண்டு பேரும் ஊமதுரையும் சவதாரியும் என்ன பண்றாங்க அப்படின்னா, வீரபாண்டி கட்டபொம்மனை கூட்டு போயிடுறாங்க. ஆனா வாங்க நம்ம இங்க போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, வீரபாண்டி கட்டபொம்மனை ஜாக்சன் துரையோட அலுவலகத்துல இருந்து ஊமதுரையும் சிவத்தையும் என்ன பண்றாங்க, கூட்டிட்டு போயிடுறாங்க சரிங்களா. இப்ப கூட்டு போன பின்னாடி அந்த இடத்துல இன்னொருத்தர் பார்த்தோம் இல்லையா, யாரு, அமைச்சர் சிவசுப்பிரமணியம் பார்த்தோம் இல்லையா, அவர் வந்து கைது செய்யப்படுறாரு. அமைச்சர் சிவசுப்பிரமணியம் அங்க ஜாக்சன் துரையால என்ன பண்றாங்க, கைது பண்ணிட்டாங்க. உடனே கைது பண்ணிட்டாங்க இல்லையா. இப்போ உடனே இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, வீரபாண்டிய கட்டபொம்மன் என்ன பண்றாருன்னா, உடனே லண்டன் கவுன்சில் இருக்கும் இல்லையா, லண்டன் கவுன்சில் சொல்லுவாங்க இல்லையா, தலைமை இடத்துக்கு என்ன ஒரு கடிதம் எழுதுறாரு. கடிதத்தை தெளிவா எழுதுறாரு. நான் வந்து வெறும் 1033 பக்கோடா தான் நிலுவை வரியை வச்சிருக்கேன். அந்த வரி என்ன பண்ணிடுவேன், நான் கண்டிப்பா உங்களுக்கு என்ன பண்ணிடுவேன், கட்டிடுவேன். ஆனா உங்களுடைய கலெக்டர் ஜாக்சன் துரை இருக்காரு இல்லையா, என்கிட்ட 3310 பக்கோடா, கிட்டத்தட்ட ஒரு 3 மடங்கு அதிகமா கேட்கிறாரு. சோ அவரு கணக்குல பிழை இருக்கு. அது இல்லாம நான் மீட் பண்ற போறப்ப என்ன பார்க்க தவிர்க்கிறாரு. ஒரு மாசம் டைம் சொன்னாரு. அந்த ஒரு மாசத்துக்குள்ளே நான் நிறைய இடத்துல போய் மீட் பண்ண ட்ரை பண்ணேன். அவர் என்ன பண்றாரு, என்ன பார்க்க தவிர்க்கிறாரு. இப்ப நாங்க மறுபடியும் நான் நேர்ல போயிட்டு என்னுடைய தரப்ப சொல்ல போறப்ப அவர் என்ன பண்றாரு, என்ன மதிக்கல, என்ன அசிங்கப்படுத்திட்டாரு. அதனால சண்டை ஆயிடுச்சு. அதனால சண்டை ஆயிடுச்சு. என்னோட அமைச்சர் இருக்காரு இல்லையா, சிவசுப்பிரமணியத்தை அவர் வந்து பிடிச்சி வச்சுக்கிட்டாரு. சோ நீங்க ஏதாவது என்ன பண்ணணும், ஒரு தீர்வு காணு சொல்லிட்டு அங்க லண்டன் கவுன்சிலுக்கு வீரபாண்டிய கட்டபொம்மன் ஒரு கடிதம் எழுதுறாரு சரிங்களா. லண்டன் கவுன்சிலுக்கு வீரபாண்டிய கட்டபொம்மன் கடிதம் எழுதுறாரு. அந்த கடிதத்தை என்ன பண்றாங்க, லண்டன் கவுன்சில் வந்து பரிசீலிக்கிறாங்க. இது உண்மையா பொய்யான்னு சொல்லிட்டு லண்டன் கவுன்சில் என்ன பண்றாங்க, வீரபாண்டி கட்டபொம்மன் எழுதின கடிதத்தை பரிசீலனை பண்றாங்க. அந்த பரிசீலனை பாத்தீங்கன்னா டிசம்பர் மாசம் அந்த பரிசீலனை முடியுது. டிசம்பர் மாசம் அந்த பரிசீலனை முடியுது. டிசம்பர் மாசம் அந்த பரிசீலனை முடியுது. அதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, வீரபாண்டி கட்டபொம்மன் மேல எந்த தப்புமே கிடையாது. வீரபாண்டி கட்டபொம்மன் மேல எந்த தப்புமே கிடையாது சரிங்களா. கலெக்டர் ஜாக்சன் துரை என்ன பண்ணிருக்காரு, தப்பு பண்ணிருக்காரு. அவர் என்ன பண்ணணும், பணி நீக்கம் பண்ணு சொல்லிட்டு ஜாக்சனை பணி நீக்கம் பண்ணிட்டு, அடுத்ததா எஸ் ஆர் லூசிடன் அப்படின்னு ஒரு நபர், எஸ் ஆர் லூசிடன் ஒரு நபர் என்ன பண்றாங்க, புதிய கலெக்டர் அப்பாயிண்ட் பண்றாங்க. இந்த இடத்துல வீரபாண்டி கட்டபொம்மன் என்ன யோசிக்கிறாருன்னா, நான் தப்பே பண்ணல, ஆனா என்ன ஏன் வந்து ஜாக்சன் துரை வந்து இப்படி அலக்க வைக்கணும், ஒரு மாசம் அங்கேயும் அலைய விடணும். நான் பார்க்க போறப்ப என்ன பண்றாரு, என்ன அடிக்கிறாரு, என்னோட அமைச்சர் என்ன பண்றாரு, கைது பண்றாரு. இது ஜாக்சன் துரை பண்ண தப்பு. அப்ப நான் என்ன பண்ண போறேன், பிரிட்டிஷ் மேல போர் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா, இப்பதான் பிரிட்டிஷ்க்கு எதிராக அந்த அந்த சண்டை மூடுது சரிங்களா. யாருக்கும், வீரபாண்டி கட்டபொம்மனுக்கும் பிரிட்டிஷ்க்கும் இப்ப இந்த சண்டை நடக்க போகுது இல்லையா. இந்த சண்டை இந்த பிரிட்டிஷ் பர்டிகுலரா பேர் இல்லாம தனிநபர் ஒருத்தருக்கு, அவர் பேர் பானர்மேன். பேர் என்னது, பானர்மேன். 1799 வருஷம் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கும் ஆங்கிலேயர் சேர்ந்த பானர்மேன் ஒரு நபர் சரிங்களா. பானர்மேனுக்கு என்ன பண்றாங்க, ஒரு சண்டை அறிவிக்கிறாங்க. இந்த சண்டை எங்க நடக்குது அப்படின்னா, அவருடைய அந்த கோட்டை இருக்கும் இல்லையா, பாஞ்சாலங்குறிச்சி, அந்த கோட்டையில தான் இந்த சண்டை நடக்குது. பானர்மேன், பிரிட்டிஷ் சேர்ந்த பானர்மேனுக்கும் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கும் ஒரு சண்டையை அறிவிக்கிறாங்க சரிங்களா. இந்த சண்டை பிரிட்டிஷால உள்ள போக முடியல, யாரு, பானர்மேனால உள்ள போக முடியல. ஏன்னா அந்த கோட்டையை சுத்தியும் வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆட்கள் நிக்கிறாங்க சரிங்களா. தூரத்துல இருந்து பிரிட்டிஷ்கார வரதை பார்த்தாவே என்ன பண்ணாங்க, உடனே வந்து வில் அம்பு மூலியமாகவோ இல்ல வேற ஒரு போர்க்கருவி மூலமா என்ன பண்றாங்க, பிரிட்டிஷை தாக்க ஆரம்பிச்சிடறாங்க. இந்த பானர்மேன் யோசிக்கிறாரு, எப்படியாவது அந்த கோட்டைக்குள்ள போனாதான் வீரபாண்டி கட்டபொம்மனை என்ன பண்ண முடியும், நம்ம கைது பண்ண முடியும். கோட்டைக்குள்ள போகவே விட மாட்டேங்கிறாங்கல்ல, கோட்டைக்கு போறது இந்த ஒரு வழிதான் இருக்கா, இல்ல வேற ஏதாவது ஒரு வழி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க சொல்லிட்டு அவரோட படைத்தளபதிகள் உத்தரவிடுறாங்க. அப்ப என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, அந்த கோட்டைக்குள்ள போறதுக்கு ஒரு தனியா ஒரு வழி இருக்கு, இங்க ஒரு ரகசிய பாதை ஒன்று இருக்கு. அந்த பாதைக்குள்ள போனோம்னா வீரபாண்டி கட்டபொம்மன் என்ன பண்ணிடலாம், கைது பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு தூது ஒண்ணு கிடைக்குது. உடனே பானர்மேன் சொன்னோம் இல்லையா, ஆங்கிலேய தளபதி பானர்மேன், அவர் என்ன பண்றாருன்னா, ராமலிங்கம் ஒரு நபர், பேர் என்னது, ராமலிங்கம் ஒரு நபரை கூப்பிடுறாரு. அந்த ராமலிங்கம் சொல்ல போனா வீரபாண்டி கட்டபொம்மனுக்கு தேவைப்பட ஒரு ஆள் தான். ராமலிங்கத்தை கூப்பிட்டு, இந்த மாதிரி நான் வீரபாண்டி கட்டபொம்மனை கைது பண்ண நினைக்கிறேன், ஆனா அவரோட கோட்டைக்கு மூவ் பண்ணவே முடியல, ஏன்னா அவர் ஆளுங்க அங்க இருந்து என்ன பண்றாங்க, என்ன அட்டாக் பண்ணிட்டே இருக்காங்க. அதனால வீரபாண்டி கட்டபொம்மனுக்கு நெருங்கவே முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்ப நீங்க எனக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா, தூது போற மாதிரி போங்க, அங்க போயிட்டு வேற ஏதாவது புதுசா ஒரு வழி இருக்கான்னு மட்டும் எனக்கு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பானர்மேன் ராமலிங்கம் ஒரு நபரை என்ன பண்றாங்க, தூது அனுப்புறாங்க. இந்த ராமலிங்கம் என்ன பண்றாங்க, பானர்மேன பேச்சு கேட்டுட்டு உள்ள தூது போறாங்க, வீரபாண்டிய கட்டபொம்மனோட கோட்டைக்குள்ள போறாங்க.
அங்க போறாங்க. போன பின்னாடி இவரு பொய்யை தானே தூது போறாரு. அங்க போய் பொய்யெல்லாம் சொல்றாரு. என்ன சொல்றாரு? இந்த மாதிரி வந்துட்டு நீங்க சண்டை போடாதீங்க, இந்த மாதிரி பாரதம் வந்து சமாதானமா போயிடலாங்கிறாரு. நீங்க அந்த 1300 பக்கம் கொடுக்க வேணாம், அந்த மாதிரி பொய்யெல்லாம் சொல்றாரு. உடனே வீரபாண்டிய கட்டபொம்மன் இல்ல நான் உங்க தூதுவெல்லாம் நான் மறுக்கிறேன், நீங்க எனக்கு தூதுவே வேண்டாம்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுட்றாரு. யார? ராமலிங்கத்தை அனுப்பிச்சுட்றாரு. உடனே ராமலிங்கம் கண்டுபிடிச்சாரு உள்ள போறதுக்கு ஒரு புதிய ஒரு வழி இருக்கு சொல்லி என்ன பண்றாரு, பானர்மேன் வந்து சொல்றாரு உள்ளுக்கு ஒரு வழி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இந்த பானர்மேன் என்ன பண்றாரு, அந்த வழியை பயன்படுத்தி போயிட்டு யாரை கைது பண்றாங்க? வீரபாண்டிய கட்டபொம்மன், சரியா, அவருடைய அமைச்சரான வீரபாண்டிய கட்டபொம்மன், அவருடைய அமைச்சரான சிவசுப்பிரமணியத்தை கைது பண்றாங்க. இந்த இடத்துல தம்பிங்க 2 பேர் இருப்பாங்க இல்லையா, தம்பிங்க 2 பேர் யாரு? சிவத்தையாவும் ஊமதுரையும் இருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேர் தப்பிச்சு ஓடிடுறாங்க. அந்த அந்த பேனர் மேன் என்ன பண்றாரு, ராமலிங்கத்தை வச்சு உள்ள போயிட்டு ஒரு 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 ரகசிய வழியை கண்டுபிடிக்கிறாரு. அந்த ரகசிய வழி மூலியமா கோட்டைக்குள்ள போறாங்க. கோட்டையில போயிட்டு என்ன பண்றாங்க, சிவசுப்பிரமணியத்தையும் கட்டபொம்மனையும் கைது பண்றாங்க. சுப்பிரமணியம் கட்டபொம்மனையும் கைது பண்றாங்க. ஆனா அவங்க தம்பிக்கு 2 பேர் பார்த்தோம் இல்லையா, முக்கியமான 2 கேரக்டர்ஸ் யாரு, இங்க இருக்க ஊமதுரை என்று அழைக்கப்பட குமாரசாமியும் சிவத்தையா என்ற பெயரை கொண்ட துரைசங்கம் என்ன பண்ணிடுறாங்க, தப்பிச்சு ஓடிடுறாங்க. இப்போ இவங்க 2 பேர் மேலேயும் கேஸ் போடுறாங்க. யார் 2 பேர் மேலேயும்? பிரிட்டிஷ் எதிர்த்துக்காக தேச துரோக வழக்கு. இவங்க பிரிட்டிஷ்க்கு எதிராக வந்து புரட்சி பண்றது, அந்த மாதிரி வழக்கு வந்து சிவசுப்பிரமணியத்து மேலேயும் யார் மேலேயும் போடுறாங்க, கட்டபொம்மன் மேலேயும் போடுறாங்க. சரிங்களா? இந்த வழக்கு நடக்குது. இந்த வழக்குல வந்து தூக்கு தண்டனை கொடுக்கப்படுது. 1799 இது ப்ரீவியஸ் கொஸ்டின். கட்டபொம்மன் எப்போது தூக்கிலிடப்பட்டார் சொல்லி இருக்கும். 1799 10ஆம் தேதி 10வது மாசம், அதாவது அக்டோபர் மாசம் 16ஆம் தேதி, அக்டோபர் மாசம் 16ஆம் தேதி யாரு, வீரபாண்டிய கட்டபொம்மன் கயத்தாறு கோட்டை, ரொம்ப முக்கியமான இடம் கயத்தாறு. வீரபாண்டிய கட்டபொம்மன் எங்க தூக்கிலப்படுறாங்க? கயத்தாறு கோட்டையில் தூக்கிலிடப்பட்டார். யாருக்கா தெரியுமா என்ன மரம் சொல்லிட்டு? வீரபாண்டிய கட்டபொம்மன் எந்த மரத்தில் தூக்கிலிடப்பட்டார் தெரியுமா? என்ன மரம் சார்? வெரி குட், புளிய மரம். 16/10/1799 16/10/1799 வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்படுறார். ஆனா வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலதுக்கு முன்னாடியே அவருடைய அமைச்சரான யாரு, சிவசுப்பிரமணியத்தை தூக்கில போடுறாங்க. எங்க? நாகலாபுரம். வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா 16ஆம் தேதி 10வது மாசம் 1799 கயத்தாறு கோட்டையில் உள்ள புளிய மரத்தில் தூக்கிலிடப்பட்டார் வீரபாண்டிய கட்டபொம்மன். அவருக்கு முன்னாடியே, சரிங்களா, 13ஆம் தேதி 9வது மாசம், 13ஆம் தேதி 9 ஒரு மாசத்துக்கு முன்னாடி 27 நாள்லயே 13ஆம் தேதி 9ஆம் மாசம் 1799 நாகலாபுரம் அப்படிங்கிற இடத்துல என்ன பண்ணிருப்பாங்க, சிவசுப்பிரமணியத்தை தூக்கில போட்டிருப்பாங்க. நாகலாபுரத்துல சிவசுப்பிரமணியத்தையும் கயத்தாறுல கட்டபொம்மனையும் தூக்கில போட்டு என்ன பண்ணிருப்பாங்க, இந்த கட்டபொம்மன் கதையை அப்படியே முடிச்சிருப்பாங்க. இது யாரால கட்டபொம்மன் மாட்டுவார் அப்படின்னா, புதுக்கோட்டையை ஆண்ட புதுக்கோட்டை மன்னன் விஜய ரகுநாத சேதுபதி, அது விஜய ரகுநாத தொண்டைமான் அப்படின்னு ஒருத்தர். சரிங்களா? விஜய ரகுநாத தொண்டைமான் ஒரு நபரால் தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் காட்டி கொடுக்கப்படுவார். சரிங்களா? அவர் வீரபாண்டிய கட்டபொம்மன் காட்டுல இருப்பாரு. அப்ப என்ன பண்ணிருப்பாங்க, விஜய ரகுநாத தொண்டைமான் என்ன பண்ணிருப்பாங்க, அவர் காட்டி கொடுத்துருவாரு. இந்த இடத்துலதான் வீரபாண்டிய கட்டபொம்மன் சொல்லி பிடிச்சு கொடுத்துருவாரு பிரிட்டிஷ் கிட்ட. பிரிட்டிஷ் என்ன பண்ணுவாங்க, நீங்க வந்து எங்களுக்கு எதிராக கலகம் பண்றீங்க, எங்களுக்கு எதிராக புரட்சி பண்ணி சொல்லிட்டு 16ஆம் தேதி அக்டோபர் மாசம், சரிங்களா, 16ஆம் தேதி அக்டோபர் மாசம் 1799 வருஷம் கயத்தாறு கோட்டையில் தூக்கிலிடப்படுவார். அதுக்கு முன்னாடியே 13ஆம் தேதி 9வது மாசம், சரிங்களா, செப்டம்பர் மாசம் 1799 அமைச்சர் சிவசுப்பிரமணியன் எங்க நாகலாபுரம் கோட்டையில தூக்கிலிடப்படுவாங்க. அப்போ 2 கேரக்டர் மிஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இங்க இருக்கிற சிவத்தையாவும் ஊமதுரை என்ன பண்ணிடுவாங்க, தப்பிச்சு சிவகங்கை போயிடுவாங்க. தப்பிச்சு எங்க போயிடுவாங்க, சிவகங்கை போயிடுவாங்க. சரிங்களா? இது ஒரு அளவுக்கு ஓகே, புரியுதா உங்களுக்கு? இதுல டவுட் இருக்கா? இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் டவுட் இருக்கா? இல்ல, நமக்கு பெருசா வேற எதுவும் பெருசா கேட்கறது இல்லை. இந்த ஆண்டுகளும் இந்த பக்கோடா தான் கேட்பாங்க. இதுக்கு உங்களுக்கு ஃபுல் நோட்ஸ் A to Z ஒரு 20-25 பக்கம் இந்த 4 பேருக்குமே ஃபுல் நோட்ஸ் எழுதியிருக்கேன். ஸோ அது படிச்சா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியா இருக்கும். உங்களுக்கு புரியுறதுக்காக ஓரலா சொல்றேன். சரிங்களா? இதுக்கப்புறம் இந்த மருது சகோதரர்கள், இது கடைசி டாபிக். இந்த தென்னிந்திய கிளர்ச்சியில கடைசி டாபிக் வந்து இந்த மருது சகோதரர்கள். சரிங்களா? இதுல யார் இந்த மருது சகோதரர்கள் பாத்தீங்கன்னா, முன்னாடியே பார்த்திருப்போம். இங்க வேலுநாச்சியார் அவருடைய கணவரான முத்துவடுகநாதர் கிட்ட வேலை செஞ்ச 2 பேர் படையாட்கள் பார்த்திருப்போம் இல்லையா? இதுல முத்துவடுகநாதர் இறந்துடுறாரு, பின்னாடி வேலுநாச்சியார் இறந்துடுறாங்க. இப்ப இந்த சிவகங்கை பகுதி இருக்கு இல்லையா, இப்ப அது எம்டி ஆயிடுச்சு, அரசர்கள் இல்லாத ஒரு பகுதி ஆயிடுச்சு. இப்ப அந்த பகுதியை யார் கேப்சர் பண்றாங்க அப்படின்னா, மருது சகோதரர்கள் அழைக்கப்பட்ட சின்ன மருது பெரிய மருது. சரிங்களா? சின்ன மருது பெரிய மருது அல்லது வெள்ளை மருது மருது பாண்டியன் என அழைக்கப்படக்கூடிய 2 சகோதரர்கள் என்ன பண்றாங்க, அந்த இடத்த கேப்சர் பண்றாங்க. இவங்க அப்பா பேர் பாத்தீங்கன்னா யாரு, மருது சகோதரர் அப்பா பேர் வந்து மூக்கையா பழனியப்பன். மருது சகோதரர் அப்பா பேர் என்னது, மூக்கையா பழனியப்பன். அம்மா பேரு பொன்னாத்தாள். ரொம்ப முக்கியம். மருது சகோதரர் அப்பா பேர் என்ன கேட்பாங்க, மூக்கையா பழனியப்பன், அம்மா பேரு பொன்னாத்தாள். சரிங்களா? இவங்க 2 பேரும் எங்க பிறந்தாங்க, இந்த மருது சகோதரர் எங்க பிறந்தாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா, விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள ஏரிக்குடி அப்படிங்கிற இடத்துல பிறந்திருப்பாங்க. சரிங்களா?
சரி நரிக்குடி விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள நரிக்குடி அப்படிங்கிற இடத்துல இந்த மருது சகோதரர் 2 பேர் பிறந்திருப்பாங்க. இவங்க யாருக்கிட்ட வேலை செஞ்சிருப்பாங்க பாத்தீங்க அப்படின்னா, இங்க வேலுநாச்சியோட கணவரான முத்துவடுகநாதர் கிட்ட வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. இதுல முத்துவடுகநாதர் காளையர் கோயில் போர்ல இறந்துருவாங்க. வேலுநாச்சி 1796ல இறந்து போயிருவாங்க. இவங்க இறந்ததுக்கு பின்னாடி பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்த கேப்சர் பண்ண ஆசைப்படுவாங்க. எங்க சிவகங்கையை கேப்சர் பண்ண ஆசைப்படுவாங்க. அப்ப இந்த சின்ன மருது பெரிய மருது இருக்காங்க இல்லையா, இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அங்க பக்கத்தால் இருக்க எல்லா பாளையக்காரர்களும் ஒண்ணு சேர்த்து 1801 1801 புக்ல 2 வருஷம் கொடுத்திருப்பாங்க. 1800 ஒண்ணு கொடுத்திருப்பாங்க, 1801 கொடுத்திருப்பாங்க. தென்னிந்திய கிளர்ச்சின்னு ஒண்ணு கொண்டு வருவாங்க, அல்லது திருச்சிராப்பள்ளி பிரகடனம் இல்ல திருச்சிராப்பள்ளி புரட்சின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? 1801 வருஷம் திருச்சிராப்பள்ளியில ஒரு முக்கியமான ஒரு மொத்த பாளையக்காரர்களும் சேர்ந்து ஆங்கிலேயருக்கு எதிராக ஒரே நாள்ல ஒரு அட்டாக் பண்ண போறாங்க. அது பேர் தான் திருச்சிராப்பள்ளி பிரகடனம்னு அறிவிப்பாங்க. அது நடக்காது. அது நடத்துறதுல வரலாறே வேற. இன்னைக்கு வரலாறே வேற மாதிரி மாறி இருக்கும். சின்ன மருது பெரிய மருது என்ன பண்றாங்க, பிரிட்டிஷ்க்கு எதிராக 1801 வருஷம் திருச்சிராப்பள்ளி பிரகடனம் ஒரு பிரகடனத்தை அறிவிக்கிறாங்க. சரிங்களா? அது அறிவிக்கிறப்ப என்ன பண்றாங்கன்னா, ஸ்ரீரங்கம் இருக்கு இல்லையா, ஸ்ரீரங்கம் கோட்டையில என்ன பண்றாங்கன்னா, இதை பத்தி ஒரு நோட்டீஸ் ஓட்டுறாங்க. இதை பத்தி நோட்டீஸ் ஓட்டுறாங்க. அந்த கட்டத்துல இந்த சின்ன மருது இருக்காரு இல்லையா, சின்ன மருதுக்கு மட்டும் 20,000 நபர்கள் வந்து சேர்ந்திருக்காங்க. பிரிட்டிஷ் எதிராக போராடுறதுக்கு 20,000 நபர்களை சின்ன மருது சேர்த்திருக்காரு. இது மாதிரி பெரிய மருது மத்த பாளையக்காரன் சொல்லிட்டு மொத்த பேர் கிட்டத்தட்ட 50,000க்கும் மேற்பட்ட நபர்களை கூட சேர்த்து வச்சிருக்காங்க. அந்த 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 திருச்சிராப்பள்ளி பிரகடனம் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஆயிருது அப்படின்னா, ஸ்ரீரங்கம் கோயில் இருக்கு இல்லையா, அந்த கோயில் அந்த கோட்டை அந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னா ஒரு நோட்டீஸ் ஒட்டுறாங்க. அதுல இதை பத்தி டெப்தா சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து ஆங்கிலேயருக்கு எதிராக சின்ன மருது பெரிய மருது என்ன பண்ண போறாங்க, கிளர்ச்சி பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, நோட்டீஸ் சொல்லியிருக்காங்க. இதுல இந்த சின்ன மருது பெரிய மருது என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்களுடைய வீரபாண்டி கட்டபொம்மனோட தம்பிங்க 2 பேர் சிவகங்கை போய் சொன்ன இல்லையா, அவங்களையும் கூட சேர்த்துக்கிறாங்க. சரிங்களா? யாரு, ஊமதுரையும் செவத்தையாவையும் சின்ன மருது பெரிய மருது என்ன பண்றாங்க, கூடவே சேர்த்துக்கிறாங்க. யார் கூட, இந்த மருது சகோதரர் கூடயே சேர்த்து என்ன பண்ணிக்கிறாங்க, சேர்த்துக்கிறாங்க. இப்போ சின்ன மருது பெரிய மருது ஊமதுரை செவத்தையா கூட இன்னும் கொஞ்சம் நிறைய பேர் இவங்க எல்லாம் சேர்த்து என்ன பண்றாங்கன்னா 1801 வருஷம் திருச்சிராப்பள்ளி பிரகடனம் சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஒரு பிரகடனத்தை அறிவிக்கிறாங்க. இது முன்னாடியே எப்படியோ பிரிட்டிஷ் தெரிஞ்சிருச்சு, பிரிட்டிஷ்க்கு எப்படியோ தெரிஞ்சிச்சு. உடனே சின்ன மருது பெரிய மருது ஊமதுரை செவத்தையா இவங்க 4 பேரையும் கைது பண்றாங்க. சரிங்களா? இந்த 4 பேரும் கைது பண்ணிட்டு இல்ல இந்த சின்ன மருது பெரிய மருது இருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னா தூக்கில போடுறாங்க. அது ரொம்ப முக்கியமான அந்த நாள். அதேதான் அக்டோபர் மாசம். சரிங்களா? அக்டோபர் மாசம் 24ஆம் தேதி வீரபாண்டி கட்டபொம்மன் தூக்கில போட்டது 16 அக்டோபர். சரிங்களா? 16 அக்டோபர் வீரபாண்டி கட்டபொம்மன் தூக்கில போட்டது. இவங்க தூக்கில போடுறது பாத்தீங்க அப்படின்னா 24 அக்டோபர் 1801 1801. ஆனா வீரபாண்டி கட்டபொம்மன் போட்டது 16 அக்டோபர் 1799. இவங்க தூக்கில போடுறது எப்போ, 24/10/1801. அந்த வருஷம் என்ன பண்றாங்கன்னா, திருப்பத்தூர் அப்படிங்கிறது கோட்டை. நம்ம நினைக்கிற திருப்பத்தூர் மாவட்டம்ல அந்த மாவட்டம் கிடையாது. சிவகங்கையில ஒரு திருப்பத்தூர் ஊர் இருக்கு. சிவகங்கை இப்ப இருக்க சிவகங்கை மாவட்டத்துல திருப்பத்தூர்னு ஒரு தாலுகாவே இருக்கு. அங்க இருக்கிற ஒரு கோட்டையில என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த சின்ன மருதியும் பெரிய மருதியும் என்ன பண்றாங்க, தூக்குல போடுறாங்க. சின்ன மருதியும் பெரிய மருதியும் தூக்குல போடுறாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு 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 10-15 நாள் தள்ளி 16ஆம் தேதி நவம்பர் மாசம் இவங்க தூக்குல போட்டு அக்டோபர் மாசம் 24ஆம் தேதி. சரிங்களா? யார, சின்ன மருதியும் பெருது மருதியும் சின்ன மருதி பெருது மருதியும் அந்த அங்க இருக்க திருப்பத்தூர் கோட்டையில தூக்குல போடுறது பாத்தீங்க அப்படின்னா 24ஆம் தேதி 10வது மாசம் 1801. ஆனா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற 2 பேர் வந்தாங்க இல்லையா, வீரபாண்டி கட்டபொம்மனோட சகோதரர் 2 பேரு, யாரு, ஊமதுரையும் செவத்தையாவும். அவங்க 2 பேரும் பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்றாங்க அப்படின்னா 16ஆம் தேதி, சரிங்களா, 11வது மாசம் நவம்பர் மாசம் 16ஆம் தேதி 1801 வருஷம் 2 பேரோட தலையும் துண்டிக்கப்பட்டு கொல்லப்படுறாங்க. சரிங்களா? இதுல திருப்பத்தூர் கோட்டை தூக்குல போடுறது யாருன்னு சொல்லி கேட்பாங்க. சின்ன மருது பெரிய மருது மட்டும் என்ன பண்றாங்க, தூக்குல போடுறாங்க. ஆனா வீரபாண்டி கட்டபொம்மன் சகோதரர்கள் என்ன பண்றாங்க, 16ஆம் தேதி நவம்பர் மாசம் 1801 வருஷம் என்ன பண்றாங்க, 2 பேரோட தலையும் துண்டிக்கப்பட்டு கொடூரமான முறையில கொல்லப்படுறாங்க. ஒருவேளை மருது சகோதரர்கள் இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணி இந்த திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தை கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம பேசுற வரலாறு வேற மாதிரி மாறி இருக்கும். சரிங்களா? ஏன்னா சின்ன மருதை பத்தி பாக்குறப்போ உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இருக்கிறதுலே பலசாலி அவர் தான் சின்ன மருது. அவர் கூட 20,000 பேர்களை ஒரு ஒரு மாதத்துக்குள்ள இணைச்சிட்டாராமா. தான் கூட இந்த திருச்சிராப்பள்ளி பிரகடனம் சொல்லி 20,000 படை வீரர்களை ஒரே மாசத்துல என்ன பண்ணிட்டாரு, தான் கூட இணைச்சிட்டாரு. பெரிய மருது அந்த மாதிரிதான். சரிங்களா? பெரிய மருதும் அந்த மாதிரிதான் தன் கூட ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50,000க்கும் மேற்பட்ட இளைஞர்களை தன் கூட இணைச்சு ஆங்கிலேயருக்கு எதிரான போர் பண்றதுக்கான யுக்தியில வகுக்கிறப்போ என்ன பண்ணிட்டாங்க, இவங்க மாட்டி தூக்கில போட்டாங்க. ஒருவேளை திருச்சிராப்பள்ளி பிரகடனம் நடந்திருந்து இந்த 50,000 பேர் அன்னைக்கு பிரிட்டிஷ் எதிர்த்து இருந்தாங்க அப்படின்னா இதுக்கு பின்னாடி வந்து இந்த எதுவுமே நடந்திருக்காது. 1801க்கு அப்புறம் வந்து எந்த எந்த ஒரு வரலாறுமே இடம்பெறாமே போயிருக்கும். இதுக்கு முன்னாடி ஒண்ணு பார்த்தோம் இல்லையா, முகமது கோரி இந்தியா வராரு, 1191 முகமது கோரி இந்தியா வருவாரு, தரையன் போர் பண்றாரு. ஆனா கங்கையை தாண்டி வரல. அந்த இடத்துல கங்கையை தாண்டி யாரு இருக்கா, நம்மளுடைய ராஜேந்திர சோழன் இருக்காரு. சொல்லுங்க சார்.
ஓகே சார். ஓகே. அது எப்படி அன்னைக்கு ஒருவேளை ராஜேந்திர சோழனை முகமது கோர் எதிர்த்திருந்தாங்க அப்படின்னா, இடைக்காலங்கிற ஒரு காலம் இல்லாம போயிருக்கும். இல்லையா? முகலாயர் வந்திருக்க மாட்டாங்க, டெல்லி சுல்தான் வந்திருக்க மாட்டாங்க, விஜயநகரம் என்ற மாமணி பேரரசு பிரிஞ்சிருக்காது, மராட்டியர்கள் இருந்திருக்க மாட்டாங்க, பிரிட்டிஷார் உள்ள வந்திருக்க மாட்டாங்க. சோ அங்க ஒரு அந்த அந்த இடத்துல ஒரு திருப்பு முனை இருந்துச்சு. எப்போ 1191 ஒரு திருப்பு முனை இருந்துச்சு. அந்த இடத்துல முகமது கோரி நம்மளுடைய ராஜேந்திர சோழனை மீட் பண்ண பயந்துகிட்டு என்ன பண்ணிட்டாரு? திரும்ப ஓடிட்டாரு. கங்கையை தாண்டி அவரால் வர முடியல. இந்த இடத்துல மருது சகோதரர் ஒருவேளை இந்த திருச்சிராப்பள்ளிங்கிற பிரகடனத்தை நடத்திருந்தாங்கன்னா இதுக்கு பின்னாடி வந்திருக்கும் இல்லையா? இதுக்கு பின்னாடி காலங்கள் இருக்கு இல்லையா? பிரிட்டிஷோட எந்த ஒரு நிகழ்வுமே என்ன இருக்காது, நடந்திருக்காது. சரிங்களா? இது ரெண்டுமே வரலாறுல கொஞ்சம் தடமாறி போயிடுச்சு. சரிங்களா? இதுக்கப்புறம் சீரன் சின்னமலை. இதுல ஏதாவது டவுட் இருக்கா? மருது சகோதரர்கள் மருது சகோதரி உங்களுக்கு பெருசா கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. அவங்களோட பேர் கேட்பாங்க. சரிங்களா? யாரு கீழே வேலை செஞ்சான்னு சொல்லி கேட்பாங்க. அவங்க சிறப்பு பேர் கேட்பாங்க. சிவகங்கை சிங்கம் அழைக்கப்பட்டது யாருன்னு கேட்டா சின்ன மருது. சரிங்களா? அவங்க எந்த நாள் தூக்கில போட்டாங்க, எந்த கோட்டையில போட்டாங்கன்னு சொல்லி கேட்பாங்க. திருப்பத்தூர் கோட்டையில போட்டிருப்பாங்க 24ஆம் தேதி. அவங்களுக்கு யாரு எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, வீரபாண்டி கட்டபொம்மனோட பிரதர் 2 பேரு. யாரு? ஊமதரையும் சிவத்தையாவும். அவங்க 2 பேரும் எப்படி கொல்லாம போயிட்டாங்கன்னா, அவங்க எப்படி கொண்டிருப்பாங்க? தலையை 2 பேரோட தலை துண்டிக்கப்பட்டு கொலை செஞ்சிருப்பாங்க பிரிட்டிஷ்காரங்க. இதுதான் வந்து மருது சகோதரரோட ஒரு சின்ன கதை. இதுக்கப்புறம் யாரு இருப்பாங்க? தீரன் சின்னமலை. தீரன் சின்னமலையை பொறுத்த வரைக்கும் அவன் இயற்பெயர் ரொம்ப முக்கியம். யாருக்கா தெரியுமா தீரன் சின்னமலை இயற்பெயரு? சரிங்க சார், கரெக்ட் தான். ஓகே. இப்ப தீரன் சின்னமலையை பத்தி ரொம்ப ஷார்ட்டா பார்த்தலாம். சரிங்களா? இவங்க தீரன் சின்னமலையை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து பாளையக்காரலாம் கிடையாது. இவரு தீர்த்தகிரி மேடம். தீரன் சின்னமலையோட இயற்பெயர் வந்து தீர்த்தகிரி. தீர்த்தகிரி. இவர் இந்த தீர்த்தகிரி, அதாவது தீரன் சின்னமலை அவங்களை பத்தி பாக்குறப்ப என்னன்னா, அவர் வந்துட்டு இவங்கெல்லாம் பார்த்தோம்ல, இவ்வளவு பேர் பார்த்தோம்ல, இவங்கெல்லாம் ஏதோ ஒரு ரூபத்துல நேரடியா ஆட்சி பண்ணக்கூடிய இடத்துல இருந்தாங்க. ஏதோ ஒரு ரூபத்துல நேரடியா இந்த புலித்தேவை நேரடியா ஆட்சி பண்ணி இருக்காரு. சரிங்களா? அவங்க முன்னோடிகளும் அப்படிதான் இருந்தாங்க. அவங்க அப்பா அப்படிதான் இருந்தாங்க. அதனால இவர் வந்தாரு. வேலுநாச்சு அப்பா ஒரு பகுதியோட ஆட்சியாளர், அவங்க கணவர் ஒரு பகுதியோட ஆட்சியாளர். சரிங்களா? எல்லாருமே அப்படிதான் வந்திருப்பாங்க. வீரபாண்டி கட்டபொம்மன் அப்படிதான். அவங்க அப்பா வரி வாங்கி எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருப்பாரு? வீரபாண்டி கட்டபொம்மன் வரி வாங்க வந்திருப்பாரு. ஆனா இந்த தீர்த்தகிரி அழைக்கப்பட்ட தீரன் சின்னமலை அவரு மட்டும் அவருடைய பரம்பரையிலேயே முதல்ல என்னது பாளையக்காரர் உருவாகிறாரு. இவர்தான் கொங்கு நாட்டு பாளையக்காரர் என்று அழைக்கப்பட்டார். யாரு? தீரன் சின்னமலை தான் முதல் தலைமுறை பாளையக்காரர். அவங்களுக்கு முன்னாடி அவங்க பேரண்ட்ஸ் அவங்க தாத்தா யாருமே என்ன கிடையாது, பாளையக்காரர்கள் கிடையாது. இவர் தான் முதல் பாளையக்காரர். யாருக்கிட்ட? கொங்கு நாட்டு பாளையக்காரர் அழைக்கப்பட்டவர். சரிங்களா? இவரை பத்தி ரொம்ப சிம்பிளா பாக்குற மாதிரி இருந்தா, இந்த தீரன் சின்னமலைக்கு வந்து பெரும்பாலும் அந்த மக்களோட ஒன்றி இருக்கிறது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். சரிங்களா? அங்க இருக்கிற இளைஞர் கூட என்ன மாதிரி இவருடைய டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பாரு. நிறைய போர்க்கலைகளை கத்துக்கிட்டாரு. நிறைய போர்க்கலைகளை கத்துக்கிட்டாரு. ஒரு முறை ஹைதர் இருக்காங்க இல்லையா, அப்போ இங்க இருக்கிற திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர் பகுதியெல்லாம் ஹைதர் அலி கண்ட்ரோல்ல தான் இருக்கும். சரிங்களா? ஹைதர் அலியோட படைத்தளபதி என்ன பண்றாங்க அப்படின்னா, வரி வசூல் வாங்குறதுக்காக இங்க கோயம்புத்தூர், திருப்பூருக்கு வருவாங்க. இப்ப தீர்த்தகிரி பிறந்தது பாத்தீங்க அப்படின்னா ஈரோடு மாவட்டம். சரிங்களா? மேலப்பாளையம் பக்கத்தால அங்கே பிறந்திருப்பாங்க. தீர்த்தகிரி இருக்காரு இல்லையா, அவர் வந்து இந்த ஈரோடு பக்கத்துல தான் இருக்காரு. மேல மைசூர்ல இருந்து படைத்தளபதி எல்லாம் வராங்க. ஹைதர்லியோட படைத்தளபதி என்ன பண்றாங்க? வரி வாங்குறதுக்காக கீழே கோயம்புத்தூருக்கு வராங்க. கோயம்புத்தூர் பகுதியில் வந்து வரி வாங்குறாங்க. ஒரு முறை வரி வாங்கிட்டு போறாங்க இல்லையா, அப்ப போறப்போ இந்த தீர்த்தகிரி அழைக்கப்பட்ட தீரன் சின்னமலை அந்த இடத்துல ஒரு பேர் தீரன் சின்னமலையை மாத்துறாரு. இந்த தீர்த்தகிரி என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த வரி வாங்கிட்டு போறாங்க இல்லையா, அவங்களை வந்து சிறைப்பிடிக்கிறாரு. சிறைப்பிடிச்சு அந்த பணத்தை எல்லாம் புடுங்குறாரு. புடுங்கிட்டு என் மக்களுக்கு நான் வரி கொடுத்துக்கிறேன், நீ ஏன் என் மக்களுக்கு வரி வாங்கணும், அவங்களுக்கு வேணுங்கிறத என்ன பண்றேன் நானே பண்ணிடுறேன், நீங்களா அந்த மாதிரி வரி வாங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அங்க வந்து அந்த படைத்தளபதிகளை மிரட்டுறாரு. யாரோட படைத்தளபதி? அவங்க ஹைதராலியோட படைத்தளபதி. இப்ப அந்த படைத்தளபதி கேட்கறாங்க, நம்ம காசு இல்லாம நாங்க மேல போனோம், மேல மீன்ஸ் மைசூர், காசு இல்லாம மைசூர் போனோம்னா ஹைதராலி கேட்பாருங்க, இந்த மாதிரி வந்து பணம் எல்லாம் இங்க ஹைதராலி அவங்க அவங்க டீம் கேட்கும். அதனால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, காசு இல்லாம என்ன பண்ண மாட்டேன், நான் போக மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இல்ல நீங்க யாருனாச்சும் சொல்லுங்க, நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், நான் போயிட்டு அங்க ஹைதராலி டீம் கிட்ட எங்க எங்க அரசர் கிட்ட நான் போய் சொல்றேன் அப்படிம்பாங்க. அப்ப தீரன் சின்னமலை என்ன பண்ணா, அந்த சடனான டைம்ல சென்னிமலைன்னு ஒரு மலை இருக்கு ஈரோடு மாவட்டத்துல. சென்னிமலைன்னு ஒரு மலை இருக்கு. அதே ஈரோடு மாவட்டம் இப்ப திருப்பூர் மாவட்டமா இருக்கு. சரிங்களா? இப்ப திருப்பூர் மாவட்டத்துல சிவன்மலைன்னு ஒரு மலை இருக்கு. ஈரோடுல சென்னிமலை, திருப்பூர்ல சிவன்மலை. இதுக்கு இரண்டுக்கு நடுவே சின்னமலைன்னு ஒருத்தர் வந்து படிச்சுட்டு போயிட்டான். அவரோட பேர் சின்னமலையே கிடையாது. அவர் பேர் என்னது? தீர்த்தகிரி. அவர் எப்படி சொல்றாங்க அந்த டைமிங்ல சொல்றாரு, சென்னிமலைக்கும் சிவன்மலைக்கும் இடையில் சின்னமலை வந்து பறித்து கொண்டு போனான்னு சொல்லு அப்படிங்கிறாங்க. இது போய் அங்க போய் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி சென்னிமலைக்கும் சிவன்மலைக்கும் நடுவுல சின்னமலை ஒருத்தர் வந்து என்ன பண்றாரு, பணத்தெல்லாம் பறிச்சு போயிட்டாரு அப்படின்னு என்ன பண்றாங்க
போய் சொல்றாங்க சரிங்களா. இதுக்கப்புறம் அந்த ஹைதர் அலி என்ன பண்றாருன்னா இவர் மேல போர் தர்றாரு. யார் மேல? தீரன் சின்னமலை மேல போர் பண்றாரு. பின்னாடி திப்பு சுல்தான் என்ன பண்ணுவாருன்னா தீரன் சின்னமலை கூட போர் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் திப்பு சுல்தானும் தீரன் சின்னமலை இருக்காங்க, ரெண்டு பேரும் நண்பர்கள் ஆயிடுவாங்க. யாரு? திப்பு சுல்தானும் தீரன் சின்னமலை நண்பர்கள். எப்படி நண்பர்கள் ஆகிறாங்கன்னா இவங்க ரெண்டு பேரோட நோக்கமுமே யாரை எதிர்க்கிறதா இருக்குது? பிரிட்டிஷ எதுக்குதா இல்லையா. அப்போ தீரன் சின்னமலை என்ன பண்றாரு அப்படின்னா திப்பு சுல்தான் போய் பேசுவாரு. சரி ஓகே, நமக்குள்ள இருக்க அந்த கசப்பான சம்பவத்தை விட்டுறலாம், நம்ம ரெண்டு பேரும் என்ன பண்ணிக்கலாம், நண்பர்களா மாறிக்கலாம். நண்பர்களா மாறி என்ன பண்ணலாம், ரெண்டு பேருமே போர் பண்ணலாம். நம்ம ரெண்டு பேரும் யாருக்கு எதிராக சண்டை போடுறோம்? பிரிட்டிஷ் எதிராக தான் சண்டை போடுறோம். அப்ப நமக்குள்ள எதுக்கு இந்த பாகுபாடு சொல்லிட்டு தீரன் சின்னமலையும் அதுக்கப்புறம் திப்பு சுல்தான் என்ன பண்றாங்க, நண்பர்களா மாறிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் யாரை எதிர்க்கிறாங்க? பிரிட்டிஷ்காரங்களை எதிர்க்கிறாங்க சரிங்களா. இப்போ இந்த தீரன் சின்னமலை என்ன பண்றாரு அப்படின்னா மூணு முக்கியமான போர் எழுதிக்கங்க, இது மட்டும் எழுதிக்கங்க. தீரன் சின்னமலை செய்த முக்கியமான போர். தீரன் சின்னமலை செய்த முக்கியமான போர். ஃபர்ஸ்ட் காவிரி கரை போர். தீரன் சின்னமலை செய்த முக்கியமான போர். முதல் போர் வந்து காவிரி கரை போர். இரண்டாவது போர் அந்த காவிரி கரை போருக்கு ஆண்டு ரொம்ப முக்கியம். 1801 1801 1801. ரெண்டாவது போர் வந்து ஓடா நிலை போர். ரெண்டாவது போர் வந்து ஓடா நிலை போர். ஓடா நிலை போர். இந்த ஓடா நிலை போர் யாருக்காக பண்ணுவார் அப்படின்னா திப்பு சுல்தான் இறந்துட்டார் இல்லையா, சோ அவருடைய மறைவை அவரால் தாங்கிக்க முடியாது. யாரால? தீரன் சின்னமலையால தாங்கிக்க முடியாது. சோ அதனால என்ன பண்ணுவாரு, ஒரு போர் பண்ணுவார். இதுதான் ஓடா நிலை போர். 1802 1802 ஓடா நிலை போர் 1802. அடுத்தது வரலாறு ரொம்ப முக்கியமான போர் அரச்சலூர் போர். அரச்சலூர் வரலாறு முக்கியமான போர் வந்து அரச்சலூர் போர் 1804. 1804 அரச்சலூர் போர். தீரன் சின்னமலை தீர்த்தகிரி அழைக்கப்பட்ட சின்னமலை என்ன பண்றாரு, பிரிட்டிஷ் எதிர்த்து 3 இடத்துல போர் பண்றாரு. முதல் போர் வந்து காவிரி கரை போர் சரிங்களா, இது ரொம்ப முக்கியமான போர் 1801. ரெண்டாவது போர் பாத்தீங்கன்னா ஓடநிலை போர். இது யாருக்காக பண்ணிருப்பாரு, திப்பு சுல்தான் இருக்காரு இல்லையா, அவருக்காக இந்த போர் பண்ணிருப்பாரு 1802. அதுக்கப்புறம் அரசலூர் போர் 1804. இந்த 3 போர்லயுமே என்ன பண்ணிடுவாருன்னா தீரன் சின்னமலை வெற்றி பெற்றுவாரு. 3 போர்லயுமே என்ன பண்ணுவாரு, தீரன் சின்னமலை வெற்றி பெற்று பிரிட்டிஷ வந்து தான் தொட முடியாத இடத்துக்கு போயிருவாரு தீரன் சின்னமலை. பிரிட்டிஷ் நினைச்சு கூட பார்க்க முடியாத இடத்துக்கு போயிருவாங்க. இப்ப பிரிட்டிஷ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவரை நேரடியாக எதிர்க்க முடியல. யார? தீரன் சின்னமலையை நேரடியாக என்ன பண்ண முடியல, சண்டை போட முடியல. அவர் தான் யாரு, கொங்கு நாட்டு பாளையக்காரராக மாறிட்டாரு. அப்ப நேரடியாக என்ன பண்ண முடியாது, எதிர்க்க முடியல. அப்ப நம்ம வேற ஒரு வழியை தான் கையாளுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா அவருடைய சமையல்காரர் ஒருத்தர் இருக்காரு, அவர் பேர் நல்லப்பன். பேர் கேட்டுக்குங்க, அவருடைய சமையல்காரர் பேர் வந்து நல்லப்பன். இப்போ நல்லப்பன் சொல்லி என்ன பண்றாங்க, தீரன் சின்னமலையை மறைமுகமா சூழ்ச்சி மூலியமா என்ன பண்றாங்க, கைது பண்றாங்க. சூழ்ச்சி மூலியமா அவரை கைது பண்ணி என்ன பண்றாங்க அப்படின்னா சங்ககிரி அப்படிங்கிற இடம் இருக்கு இல்லையா, இப்ப இருக்க சேலம் டு ஈரோடு வர ஹைவேல இருக்கும் சங்ககிரி ஒரு பகுதி. அந்த இடத்துல ஒரு கோட்டையில என்ன பண்றாங்க, தீரன் சின்னமலையை தூக்கில போடுறாங்க. அவர் தூக்கில போடுற நாள் ரொம்ப முக்கியமான நாள் 31/7 1805. 31/7 1805 சங்ககிரி கோட்டையில் தீரன் சின்னமலை அவர்கள் தூக்கிடப்பட்டார் சரிங்களா. எந்த கோட்டைன்னு சொல்லி கேட்பாங்க, சங்ககிரி கோட்டை 1805 சரிங்களா. இந்த 1805ஓட இங்க நடந்த பார்த்தோம்னா தொடக்க கால கிளர்ச்சிகள், ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் மொத்தமும் முடிஞ்சிடும். ஏதாவது டவுட் இருக்கா, ஏதாவது மொத்தமா ரிவிஷன் பண்ணுமா?